ஏன் டெஸ்ட் எழுதுறதுல என்ன பிரச்சனை? படிக்காததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? டைம் இல்லையா? போதுமான டைம் இல்லையா? நாம இருக்கிறதுலே நம்ம ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு யூனிட்டை கவர் பண்றதுக்கு குறைஞ்சது 30 மணி நேரம் எடுத்துக்கிறோம் கிளாஸ் ஹவர்ஸ், 15 நாள். ஸோ அப்படி அவ்வளோ ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம். நீங்க அதுக்கு அப்பயும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆக்சுவலாக இது கரெக்டாக நடத்தணும் அப்படின்னா ஒரு 15 ஹவர்ஸ்லேயே ஒரு யூனிட்டை கவர் பண்ணிடலாம். ஸோ அதுதான் 10 to 15 ஹவர்ஸ் தான் ஒரு யூனிட்டை நடத்துவாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 13 ஹவர்ஸ் போயிட்டு இருக்கோம். 30 ஹவர்ஸ் போயிட்டு இருக்கோம். 30 ஹவர்ஸ் நடத்துகிறோம். அப்பயும் நீங்கள் டெஸ்ட் எழுதலை. ஓகே, இந்த டெஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கம்மிங் சண்டே கொஞ்சம் கரெக்டாக எல்லாம் ஆப்பில் கரெக்டாக எழுதிருங்க. அது எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்குன்னு படிக்காமல் மொத்தமாக எழுதிடாதீங்க. நல்லா படிச்சிருங்க. அதுக்குள்ள 2 days டைம் இருக்கு. நல்லா படிச்சுட்டு அப்புறம் எழுதுங்க. சண்டே முடிச்சிட்டிங்க அப்படின்னா மண்டே டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சண்டே முடிக்கல அப்படின்னா டிஸ்கஷன் வச்சு அதெல்லாம் டிஸ்கஷன் வச்சா வேஸ்ட்டு. ஸோ இதனால கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே சரி, இதனால உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஓகே அப்படின்றோம். அது வந்து நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா நீங்க எழுதி பார்த்தே ஆகணும். சரி, ஓகே, போலாம். 30 பேர் தான் கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீங்க நல்லா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா மைக் கூட ஆன் பண்ணிக்கலாம். பக்கத்துல எதுவும் டிஸ்டர்பன்ஸ் நாய்ஸ் வராம இருந்தால் ஓகே தான். ஏன்னா அப்படி டிஸ்கஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு நீங்க இருக்கிறது நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கு அப்படின்னா வேண்டாம், மைக் ஆன் பண்ண வேண்டாம். எல்லாரும் மைக் ஆன் பண்ணீங்கன்னா அதுவும் பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபார் டிபெண்டன்ட் சொல்யூஷன், டிபெண்டன்ட்னா ரான்ஸ்கியன் என்னவா இருக்குங்க? 0 இருக்கும் சார். இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இது வந்து 0வா இருக்கும். ஓகே, இதுவும் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான். அந்த வேல்யூ ஆஃப் ஜே ஆஃப் -1/, இது வந்து ஜேனா எங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்னங்க? ஜேன்றது என்ன ஃபங்க்ஷனுங்க? அது பெசல் ஃபங்க்ஷன். இதுல 2 வேல்யூஸ் இருக்கும். -1/2 +1/2 ரெண்டுமே கொடுத்துருப்போம். அப்புறம் 3/2, 4/2, 5/2. ஸோ 5/2 வரைக்கும் வேல்யூஸ் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வேல்யூஸும் பார்த்துக்காங்க. ஏன்னா அதிகமாக -1/2 கேட்டான். கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் அப்படின்னா 3/2 தான் கேட்போம் அடுத்தது. ஸோ -1/2க்கு என்னங்க? பி ஆப்ஷன் சார். cos x. cos x. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. cos x +1னா sin x, +1/2னா sin x, அந்த மாதிரி. அதே மாதிரி πx கீழே தான் வரணும். வேறு எந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தாலையும் அதை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். அது பாருங்க, இந்த இன்டெகிரல் என்ன இன்டெகிரல்ங்க? இது ஆர்த்தோகோனல் இன்டெகிரல். ஆர்த்தோகோனல் ப்ராப்பர்ட்டியில் வரும் இல்லைங்களா, அந்த இன்டெகிரல். அதாவது n = mனா அந்த ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன ஆன்சர் வரும்? பி சார். பி ஆப்ஷன், 2/2n + 1. இப்போ பழைய கொஸ்டின்லாம் பாருங்க, அப்படியே டைரக்டா ரிசல்ட்டாகவே தான் இருக்கு. சரி, n = mனா என்ன வந்திருக்கும்? இது என்ன வந்திருக்கும்? 0 வந்திருக்கும். ஸோ இப்படிதான் பார்க்கணும் நீங்க. ஒரு கொஸ்டினை ரிவைஸ் பண்ணும்போது அது ரிலேட்டடா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. அது மாதிரி இது பாருங்க, நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் இன்டெகிரபிலிட்டி. இந்த கொஸ்டினை வந்து ஒரு 10 டைம் வருஷம் கேட்டே இருந்திருக்கான். இப்பதான் அது மறந்துருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல அப்பயே லாஸ்ட் இயர் கேட்டான். ஏன்னா இந்த ஏரியா அவனுக்கு வேற எதுவும் சம்ஸ் கேட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், டஃபா இருக்கும், ஃபீல் பண்ணுவான்ட்டு இதே கேட்டு வச்சிடறாங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்க. இது ஒரே ஒரு டைம் தான் கேட்டிருக்கான், ப்ரொபோனியஸ் மெத்தட்ல. ஆக்சுவலா சொல்யூஷன் என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா y = நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம், x⁴ சம்மேஷன் cm x⁴m இந்த மாதிரி கொடுத்துருப்போம். cm x⁴n m = எதுல இருந்து எது வரைக்குங்க?
0ல இருந்து 0ல இருந்து எது வரைக்குங்க? அது ரொம்ப முக்கியம். எது வரைக்கும் பார்க்கணும்? இன்ஃபினிட்டி வரைக்கும். இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இந்த எக்ஸ் பவர் ஆர் உள்ள கொண்டு போய் எழுதுனா எம் பிளஸ் ஆர்னு எழுதிக்கலாம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ல எந்த சேஞ்சஸ் நடக்காது. ஏன்னா என்ல தான் வேரியேஷன் நடக்கும். அந்த ஆர் அப்படியே காமனா எல்லாத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். திரும்ப காமனா வெளியில எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ரிசல்ட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸோட ஆர்த்தோகோனல் ட்ராஜெக்டரிஸ் என்ன இருக்குன்னா ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ் தான் இருக்கும். இதுதான் நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ்ல அப்ளோனியஸ் சர்க்கிள் அப்படின்னு படிப்போம். ஸோ அது வேண்டாம். இது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ரிசல்ட் இது. அடுத்து 7th ஒன் பாருங்க. நாம என்னன்னு படிச்சோம், இதுல என்னன்னு இருக்கு? நாம என்னன்னு படிச்சோம்? ஜே ஆல்பான்னு தான் படிச்சிருப்போம். இங்க ஆல்பாக்கு பதில் என்ன இருக்கு? ஆல்பாக்கு பதில் என்ன? அதுதான், அதை முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா அவங்க ஆக்சுவலா இருக்கிற கொஸ்டின் அப்படி கேட்கறது நொட்டேஷன் தான் மாத்தி மாத்தி கேட்பாங்க. நீங்க அந்த மாதிரி டவுட் வருது அப்படின்னா உடனே எழுதிடணும். பெசல் ஈக்குவேஷன் அப்படின்னாலே என்ன எழுதிக்கணும்? நீங்க அந்த சொல்யூஷனே எழுதிக்கணும். x/2 நமக்கு தெரிஞ்சது மெமரி பண்ணதை எழுதி வச்சுக்கணும். எக்ஸ் பவர் ஆல்பா சம்மேஷன் எதுல இருந்து எது வரைக்கும்? எம்எல் 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். அதுதான் முக்கியம். 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் -1 பவர் m பை m ஃபேக்டோரியல் இன்ட்டு அந்த இன்ட்டு என்ன வரும்? அங்க எழுதுறதுக்கு இடையில கீழே எழுதுற பாருங்க. காமா m பிளஸ் ஆல்பா பிளஸ் 1 x/2 பவர் 2mன்னு இருக்கும். சம்டைம்ஸ் இது வெளியிலே கொடுத்துருப்பான். சம்டைம்ஸ் இந்த 2m பிளஸ் ஆல்பான்னு சேர்த்து எழுதியிருப்பான். ஸோ அதெல்லாம் பாருங்க. அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க. நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது இதுதான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வருதுனாலே நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜே ஆல்பாவை தனியாக எழுதிடணும் பக்கத்துல. அப்போ இருக்கிறது அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்பாக்கு பதில் என்ன கொடுத்துருக்கான்? பி கொடுத்துருக்கான். நம்ம எம் யூஸ் பண்ணியிருக்கோம், அவன் என் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் சூஸ் பண்ணும். அப்போ இதுதான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்தது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாலே நீங்க எதுவும் பார்த்தோன்னே ஐயோ ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இது முடிஞ்ச அளவுக்கு dy/dx இருக்கான்னு பாருங்க. அப்ப dy/dx இருக்குதுனாலே அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். என்ன கொடுத்துருக்காங்க? 1 + x² dy/dx + y = e power arc tan x. arc tan xனா என்னங்க? tan inverse of x. வெரி குட். tan inverse of x தான் arc tan xன்னு எழுதுவோம். ஏன்னா அது தெரியாம தப்பு பண்றவனாலாம் இருக்கான். என்ன இருக்கு? 1 + x² dy/dx + y = e power arc tan x. இப்போ நமக்கு ஜெனரல் ஃபார்ம் என்னங்க? dy/dx + p of x into y = q of x. இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். வேரியபிளாகவும் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா இதனோட இன்டகிரேட் ஃபேக்டர் தெரியும். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் = e பவர் இன்டகிரல் p dx. இந்த p of x னா dx, p of y னா dy. சப்போஸ் இதே ஈக்குவேஷன் dx/dy-ன்னு இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க என்ன வரும்? dy-ன்னு வரும். அப்படி ரிவர்ஸ்லயே மாத்துற மாதிரி கூட இருக்கலாம். நீங்க அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தலாம். அப்போ 1 + x² டிவைட் பண்ணுங்க. அப்போ dy/dx + 1 + x² டிவைட் பண்ணா 1 + x². ரிமைனிங் பார்ட் e பவர் arc tan x by 1 + x². ஸோ இது நமக்கு இது பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன வேணும்? p-யோட வேல்யூஸ் தான் வேணும். p-ன்றது என்னங்க? 1/1 + x². ஸோ which implies that இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன வரும்? e பவர் இன்டகிரல் 1/1 + x² dx. ஸோ இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரியணும். இப்போ 1 + x² என்ன இன்டகிரேஷன் ஃபார்முலா? tan inverse of x. e பவர் tan inverse of xன்னு வரும். இந்த இன்வர்ஸ் தான் நம்ம என்ன எழுதிருப்போம்? arc tan xன்னு ஆன்சர்ல கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் எது? சி. ஓகேங்களா? அடுத்தது லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2. லெஜெண்டரி பாலினாமியல் டிகிரி 2னா நமக்கு உடனே கண்ண முடியும் நீங்க எழுதிடணும். என்னது? p2 of x. இதுதான் பாலினாமியல்.
நாம என்ன எழுதியிருப்போம் 1/2 3x² - 1 ஒரு ஃபார்மெட் எழுதியிருப்போம். சரி, நம்ம சேப் இன்னொரு ஃபார்மெட்டும் எழுதி வச்சிருந்தோம். என்ன எழுதி வச்சிருந்தோம் 3/2 x² - 1/2 எழுதிருந்தோம். இந்த ரெண்டு ஃபார்மேட்டுமே இங்க இல்ல. அவன் பாருங்க இந்த 3x² முன்னாடி கிட்ட 3 காமனா வெளியில எடுத்திருக்கான். அப்ப 3/2 x² - 1/3 வந்துடும். அந்த மாதிரிதான் கொடுப்பாங்க பாருங்க. அதுக்குதான் நான் சொல்றது, நமக்கு தெரிஞ்சதை முதல்ல எழுதி வச்சுக்கணும். எழுதிட்டு அதுல இருந்து மாத்த முடியும். நீங்க அது எழுதாம இது பாத்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஆப்ஷன் பாத்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது மறந்துடும். நீங்க கொஸ்டின் பாக்குறீங்க, இந்த லெஜெண்டரி பாலினாமியல் டிகிரி 2 இது வந்து மெமரி பார்ட். அப்ப நம்ம மெமரி தான் பண்ணிருப்போம். அப்ப P2 என்னன்னு நீங்க சைட்ல எழுதிடணும். எழுதிட்டு அதை வச்சு இங்க 4த்துல ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா அந்த மாதிரி செக் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கரெக்டா எழுத முடியும். இல்லைன்னா தப்பு பண்ணிடுவோம். அடுத்து பாருங்க ரெக்கன்சிலேஷன். இது ரெக்கன்சிலேஷனுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மெமரி பண்ணிட்டீங்களா இல்ல ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சார் கேக்கு ஏதாவது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் h1 h2 அது ஈக்குவல் பண்ணலாம். அந்த மாதிரி கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல்லாம் ஈக்குவலா இருக்கான்னு கூட பார்க்கலாம். ஆனா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப அதிகபட்சமா இங்க கேவுக்கு வந்து 1 தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இது ஈஸியா கூட போடலாம். 1 சப்ஸ்டியூட் பண்ணா h2 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இங்க வந்து h0 வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். இங்க h1 வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு ஈக்குவலா வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு h1 h2 தெரியல அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்தோம்ல ஒரு ஷார்ட்கட், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். hn நம்ம என்ன சொன்னோம், hn வச்சுக்கிட்டு நம்ம எல்லா ஃபார்முலாவும் இதை வச்சு எழுதிக்கலாம். hn +1, அதே மாதிரி இங்க என்ன எழுதுவோம் hn -1. ஸோ இதுல இருந்து இது இந்த மாதிரி போட்டிருப்போம் அம்புகுறி. இதை எதால மல்டிப்ளை பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, சென்டர்ல இருக்கிறத வந்து 2x மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இதை வந்து 2n மல்டிப்ளை பண்ணியிருப்போம். இது hn இருக்கிறதுனால இங்க ஒரு hn டேஷ் தனியா எழுதியிருப்போம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபார்முலாவும் எழுதிக்கலாம். இப்போ hn டேஷ் எழுதும் போது இதையும் நம்ம மைனஸ் பண்ணி ஆட் பண்ணியிருப்போம். இல்ல ஃபார்முலா எழுதுங்க பாருங்க, எழுதுனா கரெக்டாக வரும் பாருங்க. hn டேஷ் ஈக்குவல் டு இந்த டைம் என்ன இருக்கு 2x hn, அது மேல இருக்கிற டேர்ம் எழுதும் போது மைனஸ் போட்டு எழுதணும் hn +1. இது வந்து hn டேஷ்க்கு. இப்போ இதுல முடிஞ்சு போச்சு. இதுல வந்து hn டேஷ்ல ஒரு ஃபார்முலா தான். இதே மாதிரி hn டேஷ்ல மெயின் ஃபார்முலா இது ஒன்று தான். ஓகேங்களா, இது முடிச்சாச்சு. அப்புறம் இந்த 2x hn எழுதணும். அப்போ 2x hn ஈக்குவல் டு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், பிளஸ் பண்ணிக்கணும். அப்போ மேல என்ன இருக்கு hn +1 பிளஸ் 2n hn -1 இந்த ஃபார்முலா, இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இது சென்ட்ரல் இருக்கிறது கிடைச்சிரும். ஓகேங்களா. அடுத்தது இன்னொன்று உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும் அப்படின்னா, இந்த hn டேஷும் இதுவும் ஈக்குவல் தாங்க. அது ஒரு ஃபார்முலா இருக்கு. hn டேஷ் ஈக்குவல் டு 2x hn டேஷ் மைனஸ் 2n hn. இதுதான் நமக்கு தெரிஞ்ச 3 ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலால எந்த ஃபார்முலா அங்க வருதுன்னு பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா. எல்லாமே hn +1 hn +1 தான். அதாவது தட் மீன்ஸ் k +1 k +1, தட் மீன்ஸ் hn +1 தான். அப்போ hn +1 எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேஷ் வந்திருக்கான்னு பார்க்கணும். 4 ஆப்ஷன்ல டேஷே கிடையாது. அப்ப நமக்கு டேஷ் இல்லாத ஃபார்முலா எது? இந்த சென்ட்ரல் இருக்கிற ஃபார்முலா தான். இதுதான் நமக்கு டேஷ் இல்லாத ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா தான். அப்ப இந்த ஃபார்முலா எனக்கு hn +1 இங்க இருக்குதுன்னா, இந்த 2n hn -1 இந்த பக்கம் வந்திருக்கும். அப்ப இந்த பக்கம் வரும்போது மைனஸா இருந்திருக்கும். அப்படி இருக்கிற ஆப்ஷன் எது? 2nக்கு பதிலாக அங்கே k இருக்கு. அப்படி இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து இதுதான், டி ஆப்ஷன் தான். ஓகேங்களா. இல்ல இதை இன்னொரு மெத்தட்ல போடனாலையும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னாக்கல k ஈக்குவல் டு 1 தான் எடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா k -1 இருக்கு. அப்போ k கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 தான் கண்டிஷன். ஓகேங்களா. k ஈக்குவல் டு 1 எடுத்தோம்னா h 1 + 1 2x h1 மைனஸ் 2k வந்து 1, அப்போ hk -1 h0 மாறிடும். ஸோ ஓகே. இப்போ h0க்கு வேல்யூ என்ன, h1 வேல்யூ என்ன, h2 வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 3 தான். அதே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது கடைசி ஆப்ஷன் வச்சுட்டான். அப்போ நீ என்ன செஞ்சிருப்போம், நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஒவ்வொன்றா தான் செக் பண்ணிட்டு வரணும். இதை அப்போ ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாது.
ஆக்சுவலாக இந்த H2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும் நீங்க. H1 வேல்யூஸும் H0 சப்ஸ்டிட் பண்ண ஈக்குவலா வரணும். அப்போ நீங்க ஒன்னொன்னா சப்ஸ்டிட் பண்ண வரும்போது இது 4வதா தான் இருக்கு பாருங்க. 4th தான் ஆப்ஷன் வச்சிருக்கான் பாருங்க. அப்போ 4th வச்சிருக்கும் போது அப்போ இதுக்கு ஒரு 2 நிமிஷம், இதுக்கு ஒரு 2 நிமிஷம், இதுக்கு ஒரு 2 நிமிஷம்னா கூட ஒரு 5 நிமிஷம் நமக்கு வேஸ்ட் ஆயிடும். அப்போ நீங்க இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருந்தீங்கனாலும் இதுக்கும் எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடும். ஸோ ஏதோ ஒன்று பண்ணி நீங்க எழுதிக்க வேண்டியது. உங்களுக்கு எதுவும் ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு என்ன கேட்டால் இது பெட்டர்னு நினைப்பேன் நான். ஏன்னா நீ டக்குன்னு 3 ஃபார்முலாவும் எழுதிடலாம். 3 ஃபார்முலா எழுதிட்டு அதுல எது பெஸ்ட்டோ அது சூஸ் பண்ணிக்கலாம். எது கரெக்டோ அது ஒன்று. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஓகேவா இது? அடுத்து பாருங்க 11th. Sharpit's method used for the partial differential equation of the form. எந்த மாதிரி partial differential equation யூஸ் பண்றோம்? ஆக்சுவலா இது 4த்துக்குமே தான் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? Sharpit's method அப்படின்றது மெயின் வந்து இதுதான். f of x, y, z, p, q equal to 0 இதான் மெயின். ஆனா இதுல எல்லாமே அதனுடைய ஸ்பெஷல் கேசஸ். இது எல்லாமே அதனுடைய ஸ்பெஷல் கேசஸ். இது வந்து xp, q இருக்கும்போது என்ன எடுக்குவோம்? p equal to a ன்னு எடுத்துக்குவோம். இது வந்து q equal to a ன்னு எடுத்துக்குவோம். இது வந்து f of p, q equal to வெறும் pq இருக்கும்போது மட்டும் வச்சு போடுவோம். ஸோ 4 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இது. 4 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல 3 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கான். ஆனா இதுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி மட்டும் கொடுத்தானா இதனுடைய பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இல்ல கீழே ஆப்ஷன்ல 4மே யூஸ் பண்றோம், 3 யூஸ் பண்றோம், 2 யூஸ் பண்றோம், அந்த மாதிரி என்ன கொடுத்தா கண்டிப்பா 4க்குமே யூஸ் பண்றதா நீங்க ஆன்சரை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்பெல்லாம் கொஞ்சம் கரெக்டா கேட்கறான். லாஸ்ட் டைம்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். லாஸ்ட்ல ப்ரீவியஸ் இயர்ல இதே கொஸ்டின் தான் கேட்டுதான் நினைக்கிறேன். அதுல கரெக்டா கேட்டிருந்தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திரும்ப ரிப்பீட்டட் ஆச்சு பாத்தீங்களா அந்த இன்டெகிரபிலிட்டி கண்டிஷன். இந்த இன்டெகிரபிலிட்டி கண்டிஷன் என்ன வருங்க? என்ன ஆப்ஷன் இருக்கு? சி ஆப்ஷன். சி ஆப்ஷன். இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி ராங் ரைட் கொஸ்டின் வந்து கரெக்டா பார்க்கணும். ஒரு சில நேரத்தில் என்ன கொடுத்துருவான்? இஸ் நாட் ராங்னு கொடுத்துருப்பான், இஸ் நாட் ட்ரூன்னு கொடுத்துருப்பான். ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்டா பார்க்கணும். இஸ் ராங் அப்ப எது வந்து கீழே இருக்கிறது தவறானது. பிடி கேன் ஹேவ் என்னென்ன சொல்யூஷன் இருக்கும்? ஒரு பிடிக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்கும், பர்டிகுலர் சொல்யூஷன் இருக்கும், சிங்குலர் சொல்யூஷன் இருக்கும். 3 சொல்யூஷன் இருக்கும். இந்த ஆல்டர்னேட் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை நம்ம படிச்சதே இல்லை. ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து தவறான ஆன்சர். The linear difference, அடுத்த கொஸ்டின் பாருங்க 14. The linear differential equation with constant coefficient is of the form. அப்போ நீங்க கொடுத்துங்கிறது 4மே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். அதுல வந்து லீனியரா இருக்கணும், அதே மாதிரி கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நெக்லெக்ட் பண்றோம். ஏன் டெலிட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் வந்துருச்சு. ஒய் ஸ்கொயர் வந்தாலே அது வந்து நான் லீனியர். ஏன்னா டிபெண்டன்ட் வேரியபிளோட பவர் வந்து 1க்கு மேல இருக்கக்கூடாது. அப்படி 1க்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து நான் லீனியர். அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஒன் பாருங்க, டி ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது வித் லீனியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் தான். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன் ஆப்ஷன் சி வராது? ஆப்ஷன் சில என்ன இருக்கு பாத்தீங்கன்னா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அதே போல இங்கேயும் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துருச்சு. டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்திருக்கு. சம்டைம்ஸ் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணீங்கன்னா எல்லாமே அந்த பக்கம் போயிடுற மாதிரி இருக்கும். அதையும் பாத்துக்கணும். இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருப்போம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் காமனா வெளியே எடுத்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா கீழே எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ அது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டா மாறிக்கும். இதுல அப்படி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஸோ கரெக்டா அதை நோட் பண்ணி பாருங்க. அடுத்தது the general solution of the differential equation. இது எல்லாரும் போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன எழுதுவோம்? ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவோம். m ஸ்கொயர் பிளஸ் 10m பிளஸ் 25. ஸோ மல்டிப்ளை பண்ணா 25 வரணும், ஆட் பண்ணா 10 வரணும். அப்படி இருக்கிற ஒரே ஒரு நம்பர் என்ன வரும்? 5 தான். அப்ப m பிளஸ் 5 ஹோல் ஸ்கொயர். அப்ப mக்கு என்ன ரூட் வரும்? 2 ரூட் வரும். -5. ஓகே. அப்ப m ஈக்குவல் டு -5 நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்ப -5 வரும்போது என்ன வரும்? பி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். எனவே a பிளஸ் பிஎக்ஸ் இ பவர் -5x எழுதணும். ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பாருங்க. 2 சொல்யூஷன் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தே ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா ரான்ஸ்கியன் என்னவா இருந்திருக்கணும்? நாட் ஈக்குவல் டு 0வா இருந்திருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நம்ம லெஜெண்டரி பாலினாமியல் எல்லாம் பிஎன்ல படிச்சிட்டோம். அவன் எதுல கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? பையன்ல கொடுத்துருக்கான். அப்போ இதனுடைய பாலினாமியல் நமக்கு தெரியணும். பையன் இஸ் எ லெஜெண்டரி பாலினாமியல் தென் பையன் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதனுடைய ரெக்கரன்சிலேஷன் தான் இதுவும். அப்ப இதனுடைய ரெக்கரன்சிலேஷன் எப்படி எழுதுறது?
சார் இதோட ஷார்ட் ஃபார்ம் கொஞ்சம் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சொல்லிடுறேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ். நல்லாவே சொல்லிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மொத்தம் இதுல வந்து லெஜெண்டரில் வந்து 6 ஃபார்முலா இருக்கு. பிஎன்ல 3, பிஎன் டேஷ்ல 2, திருப்பணும் பிஎன்ல 1. அது எப்படி எழுதுறது ஞாபகம் வச்சுக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பிஎன், அடுத்தது பிஎன் டேஷ், திரும்பவும் பிஎன். இந்த மாதிரி 3 காலம் எழுதிக்காங்க. இந்த பிஎன்ல எழுதும் போது கீழே எழுதும் போது எக்ஸ் பிஎன் டேஷ். அப்ப இதுக்கு என்ன எழுதுறீங்க அப்படின்னா வெறும் எக்ஸ்பிஎன். பாருங்க, இங்க பிஎன் அப்படின்னா பிஎன் டேஷ், பிஎன் டேஷ்னா பிஎன். ஓகேங்களா? இங்க பிஎன் பிஎன் எழுதிட்டதுனால நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இங்க இது சும்மா ஒரு பேட்டர்ன் தான், பிஎன் -1 எழுதிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதனுடைய ப்ரெசிடிங் சக்சீடிங் டேர்ம் எழுதுறோம். எக்ஸ்பிஎன்னோட ப்ரெசிடிங் என்னன்னா பிஎன் பிளஸ் 1ங்களா, இங்க பிஎன் பிளஸ் 1 எல்லாம் டேஷ் தான், இங்க பிஎன் -1. இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னு பாருங்க. இதுல இருந்து இது, இங்க என், அதே போல இதுல இருந்து இது வந்து என் பிளஸ் 1 சென்ட்ரு, திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி. இதை என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2n + 1. n + 1 2n + 1. இது வந்து என்னது 2n + 1. இப்போ இந்த pn வச்சு 3 ஈக்குவேஷன் எழுதலாம். அப்ப இந்த 2n + 1 தான் கோஎஃபிஷியன்ட்டா வச்சுக்கோங்க. அப்போ 2n + 1 2n + 1 pn ஈக்குவல், இந்த pnன்றது இதுங்க. அப்போ எந்த 2n + 1 எங்க எழுதிருக்கோம், இங்க இருக்கு. அந்த 2n + எதுல இருந்து எழுதிருக்கோம், pn + 1ல இருந்து pn + 1 வந்து pn -1 டேஷ் வரைக்கும் எல்லாமே டேஷ் தாங்க. கீழே இருக்கிற 3மே டேஷ் தான், pn டேஷ், pn டேஷ், pn -1 டேஷ். அப்போ 2n + 1ல இருந்து pn + 1 டேஷ் மைனஸ் pn -1 டேஷ், ஒரு ஈக்குவேஷன் முடிஞ்சது. அடுத்தது n + 1. அப்போ n + 1 அதே pn தான், n + 1 pn. அதான் pnல 3 pn டேஷ்ல 2 அந்த மாதிரி எழுதும். அப்ப அடுத்தது எது pn, நான் அம்புக்குறி எங்க இருந்து போட்டிருப்பேன், மேல இருந்து கீழே தான் போட்டிருப்பேன். வரையும் போது எப்படி வரைஞ்சேன், மேல இருந்து கீழே. அப்ப pn + 1 டேஷ், pn + 1 டேஷ் மைனஸ் x pn டேஷ். இது சரி. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு, n. nல எங்க இருந்து இருக்குது, xல இருந்து ஆரம்பிச்சுக்கணும். npn ஈக்குவல் டு எங்க இருந்து xpn, xpn டேஷ் மைனஸ் pn -1 டேஷ். ஓகேங்களா? இது இப்போ 3 ஃபார்முலா வந்துருச்சு. இதுல இருந்து தான் நமக்கு அது ஆன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், பையன் டேஷ் தான் கொடுத்துருக்கான். அப்ப பையன் டேஷ் எங்க இருக்கு, ஒரு டேஷ் இருக்கா, ஆன்சர்ல 2 டேஷ் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு டேஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த pn டேஷா இருக்கும். 2 டேஷ் இருந்துச்சு அப்படின்னா இந்த pnல இருந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஆன்சர்ல பாருங்க, ஆன்சர்ல எல்லாத்துலயுமே டேஷ் இருக்கு. பையன் டேஷ் 1 இருக்கு, ஈக்குவல் டு எழுதுறதுல 1 இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த 3 ஃபார்முலா வந்து ஒரு ஃபார்முலா தான் வந்திருக்கும். சரி, அது எப்படின்னு அப்புறம் பார்ப்போம். நான் இதை சொல்லிடுறேன். இப்ப pn டேஷ்ல இருந்து 2 ஃபார்முலா எழுதணும். இந்த pn டேஷ்ல இருந்து எழுதும் போது இங்கே அதே தான், ப்ரெசிடிங் 1 சக்சீடிங் டேர்ம் 1 எழுதிக்கணும். pn + 1 pn -1. இதுக்கு எப்படி மேல இருந்து கீழே அம்புக்குறி போட்டோமோ அதே போல இது வந்து கீழே இருந்து மேல, அதுக்கு ஆப்போசிட். இது n, இது n + 1. நாங்க 2 தான் சொல்லிட்டேன், அதனால n + 1 மட்டும்தான். ஓகேங்களா? இங்க வருங்க, இது கோஎஃபிஷியன்ட் என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த pn டேஷை வந்து 1 - x² மல்டிப்ளை பண்ணி எழுதணும். pn டேஷ் 1 - x² pn டேஷ் which is equal to, இது பாருங்க, இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நான் லெஃப்ட் சைடு அம்புக்குறி போட்டிருக்கேன், இதை வந்து ரைட் சைடு போட்டிருக்கேன். அப்ப எங்க மல்டிப்ளை பண்ணணும், ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணணும், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப n + 1 இன்ட்டு கீழே இருந்து மேல, கீழே என்ன இருக்கு, xpn மைனஸ் pn + 1. அடுத்தது திரும்ப அதே 1 - x²,
பிஎன் டேஷ் ஈக்குவல் டு அடுத்து என்னங்க இருக்கு என். அப்ப என் கீழே இருந்து மேல கீழே என்ன இருக்கு பிஎன் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் பிஎன். ஓகேங்களா? இப்ப 5 ஃபார்முலா ஆயிடுச்சுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே தானே? ஓகே சார். ஓகே. இப்போ பாருங்க, இது ஆக்சுவலா இங்க ஒண்ணு இருக்கு, அதையும் சொல்லிடுறோம் பாருங்க. இதுக்கு வந்து என்பிஎன், இது வந்து n-2 இருக்கிற ஒரே ஃபார்முலா இதுதான். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாருங்க. இதுக்கு அதே மாதிரி தான் பிஎன் மைனஸ் ஒன் எழுதிட்டோமா, இன்னொரு டைம் கீழே மட்டும் ஒரு டைம் எழுதியாங்க எக்ஸ்ட்ரா பிஎன் மைனஸ் டூ. இங்க இருக்கிற என் மைனஸ் ஒன்னு கொண்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிக்காங்க n மைனஸ் ஒன். இங்க இருக்கிற n மைனஸ் டூவை இங்க 2n மைனஸ் ஒன்னா மாற்றி எழுதிக்காங்க. அதான் ஐடியா. 2n மைனஸ் ஒன், n மைனஸ் ஒன் 2n மைனஸ் ஒன் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்காங்க. கீழே n மைனஸ் ஒன்னு, மேல 2n மைனஸ் ஒன், இங்க n. இப்போ இதுக்கான ஃபார்முலா பாருங்க. இந்த pn கூட n மல்டிப்ளை பண்ணிக்கணும், n pn. அப்படி டைரக்டா இதுல இருந்து இது அவ்வளவுதான். 2n மைனஸ் ஒன் எக்ஸ் pn மைனஸ் ஒன் மைனஸ் n மைனஸ் ஒன் pn மைனஸ் டூ. அதானே? ஓகேங்களா? இதை இங்க மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இதை கொண்டு வந்து இங்க எழுதியிருக்கோம். இங்க n மைனஸ் டூ என்ன எழுதியிருக்கோம், 2n மைனஸ் ஒன்னா மாறி இருக்கு. அது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. இது டைரக்டா என்பிஎன், என்னால மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படி எழுதிக்காங்க. இதுதான் 6 ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த 6 ஃபார்முலால இருந்து அவன் என்ன டிசைன்ல கேட்டாலையும் நம்ம எழுதிடலாம். இப்போ இவன் என்ன டிசைன் பண்ணியிருக்கான் பார்க்கலாம் இருங்க. இங்க பையன் டேஷ்னு கொடுத்துருக்கான். 4 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்ல இங்க ஒரு டேஷ் இருக்கு. எல்லாமே பை n மைனஸ் ஒன் டேஷ் தான் இருக்கு. அதாவது கரெக்டா கொடுத்தானே, பை n மைனஸ் ஒன் டேஷ், பையன் டேஷ் பை n மைனஸ் ஒன் டேஷ், அந்த மாதிரி இருக்குதா, ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இங்க இருக்கு, பையன் டேஷ் பை n மைனஸ் ஒன் டேஷ் இருக்கு. ஆனா அங்க முன்னாடி எக்ஸ் இருக்கு. அங்க n மைனஸ் ஒன்னுக்கு முன்னாடி தான் எக்ஸ் இருக்கு. அப்ப இது வராது. நம்ம ஆக்சுவலா நீங்க நம்ம மெட்டீரியல் கொடுத்துரும் பாருங்க, இந்த ஃபார்முலால இருந்து அது டெரிவ் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் பாருங்க. n பிளஸ் ஒன் pn ஈக்குவல் டு pn பிளஸ் ஒன் டேஷ் மைனஸ் எக்ஸ் pn டேஷ். இப்போ நான் என்ன செய்யறேன் பாருங்க, nல இருந்து ஒன்னு குறைச்சிக்கிறேன், nல இருந்து ஒன்னு குறைச்சிக்கிறேன். அப்ப nல இருந்து ஒன்னு குறைச்சோம்னா இங்க n-ஆ மாறிடும். அப்ப இங்க npn மைனஸ் ஒன்னா மாறிடும். இங்க nல இருந்து ஒன்னு குறைச்சா n, இங்க nல இருந்து ஒன்னு குறைச்சா n மைனஸ் ஒன். இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ இந்த pn டேஷ் மட்டும் தான் நமக்கு வேணும். pn டேஷ் அந்த பக்கமா வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் pn மைனஸ் ஒன் டேஷ் பிளஸ் n pn மைனஸ் ஒன். இது நம்ம இதுவும் கொடுத்துருப்போம் பாருங்க, 6ன்னு போட்டு மெட்டீரியல் கொடுத்துருப்போம். இதுல இருந்து இது டெரிவ் பண்ண மாதிரி. ஸோ நீங்க இதெல்லாம் படிக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஜென்ரல் மெத்தட் எழுதி பார்த்துட்டு இது மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்க இது எழுதி பார்க்கணுங்க. மறந்துடும். எனக்கே சம்டைம்ஸ் திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான். நீங்க ஒவ்வொரு டைம் படிக்கும் போதும் இது எப்படி வந்தது, எப்படி இது ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது எழுதி பார்த்துக்காங்க. இது ஒவ்வொரு டைம் எழுதி பாருங்க, சங்கடப்படாம எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா தான் மெமரியில் இருக்கும். இப்போ ஆன்சருக்கு வருவோம். pn டேஷ் எக்ஸ் pn டேஷ் எழுதியாச்சு. எக்ஸ் pn மைனஸ் ஒன் டேஷ் n இன்ட்டு பை n மைனஸ் ஒன், இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அடுத்து பாருங்க, இது ஓகே தானே? அடுத்தது 18, the solution of the differential equation. இது என்ன மெத்தட்னு சொல்லுங்க பார்க்கலாம். செப்பரேட் பண்ணும் சார், ஃபேக்டரைஸ் பண்ணி. ஆக்சுவலா இதுல ஒரு டேர்ம் மிஸ் ஆயிருக்கு. நீங்க சொல்யூஷன் போடுங்க வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா சார், சொல்யூஷன் வரல. x + y x + 2y சார். ஆக்சுவலா இங்க x ஸ்கொயர் p ஸ்கொயர்னு இருக்கணும்.
அது மிஸ் பண்ணியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருந்ததா மட்டும் தான். ஏன்னா இந்த மாதிரி இங்க நீங்க இது ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னே எப்படி தப்புன்னு கண்டுபிடிச்சது அப்படின்னா, இங்க எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்குது அப்படின்னா காமனா இங்க ஒரு பி ஸ்கொயர் பி இருந்தா மட்டும் தான் நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்க என்ன இருந்திருக்கணும், கண்டிப்பா எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு இருந்திருக்கணும். இதை வந்து பிரிச்சுக்கலாம். மேக்சிமம் இந்த மாதிரி சம்மில் சால்வபிள் பார்ட் பி தான் கேட்பான், வேற எதுவும் கேட்க மாட்டான். அப்போ என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் 3xypன்னு இருக்கும் பிளஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ மல்டிப்ளை பண்ணா அது நம்ம பிரிச்சுக்கலாம் பாருங்க. இதை எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2xyp இல்லைன்னா xyp பிளஸ் 2xyp பிளஸ் 2y ஸ்கொயர் ஃபேக்டரைஸ் பண்றதுக்காக. அப்போ இதுல இருந்து xp வெளியில எடுத்துடலாம். அப்போ xp வெளியில எடுத்துட்டா ஒரு xp உள்ள இருக்கும். பிளஸ் இதுல இருந்து ஒரு xp வெளியில எடுத்துட்டோம்னா மீதி y தான் இருக்கும். பிளஸ் இதுல இருந்து 2 வெளியில எடுத்துடலாம். வேற என்ன இருக்கு, y காமனா y இருக்கு, வெளியில எடுத்துடலாம். மீதி என்ன இருக்கும், xp பிளஸ் y ஈக்குவல் டு 0. அப்ப ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு, xp பிளஸ் y ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டைம் எழுதிக்கலாம். இன்னொன்னு xp பிளஸ் 2y ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். அப்ப இந்த pன்றது என்னங்க, dy பை dx தான் p. அப்போ x இன்ட்டு dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் y. அப்போ dy பை dx என்ன எழுதிக்கலாம், இதை dy பை y ஈக்குவல் டு மைனஸ் dx பை xன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும், log y மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் log x ஈக்குவல் டு log cன்னு எழுதலாம். இது yx ஈக்குவல் டு cன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி எதனா ஆப்ஷன் ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. அப்போ xy எல்லாத்துலயுமே இருக்கா, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. சம்டைம்ஸ் அது ஒரு இடத்துல தான் இருக்கும், நம்ம டக்குன்னு அதை டிக் பண்ணிடலாம், அதுக்காக பார்த்தேன். ஸோ அப்போ 3 இடத்துல இருக்கு. அப்போ நீங்க இன்னொரு பார்ட்டையும் கண்டுபிடிச்சு ஆகணும். அப்போ இங்க என்ன எழுதலாம், எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2y. அப்போ டிஒய் பை ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2 dx பை எக்ஸ். இதை பண்ணோம்னா என்ன வரும், log y பிளஸ் 2 log x ஈக்குவல் டு log c. அப்போ y இந்த 2 பவர்ல கொண்டு போயிடும், அதனால x ஸ்கொயர்னு மாறிடும். ஈக்குவல் டு சி, அதை மைனஸ் சி ஈக்குவல் டு 0. இது என்னதுலாம் xy மைனஸ் சி ஈக்குவல் டு 0. நம்ம ஜென்ரல் சொல்யூஷன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்றது தான் ஜென்ரல் சொல்யூஷன். xy மைனஸ் சி y x ஸ்கொயர் மைனஸ் சி ஈக்குவல் டு 0, இதுதான் சொல்யூஷன். அப்போ என்ன இருக்கும், xy மைனஸ் சி y x ஸ்கொயர் மைனஸ் சி. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இது யாரும் கரெக்டாக போட்டிருக்க மாட்டீங்க, என்னன்னா இது மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மெத்தட் தெரிஞ்சுங்க. ஓகே, அடுத்து பாருங்க, த பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது அப்படியே பார்த்தோன்னே எழுதிடணும். இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு 1/n அப்படின்னு எழுதிட்டு, இந்த டி ஸ்கொயருக்கு என்ன மேலே பை இ பவர் எக்ஸ் அப்படியே எழுதிக்கிட்டு கீழே இந்த எக்ஸில் 1 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 கொண்டு வந்து டி இருக்கிற இடத்தெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 மைனஸ் 13 பிளஸ் 12 0 ஆயிடுதுங்களா. அப்போ இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தேவையில்ல, ஃபேக்டரைஸ் பண்ணா போதும் நமக்கு. இதை அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு ஃபேக்டருக்கு தான், 1ன்ற ஃபேக்டருக்கு தான் 0 ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா 13 வரணும். அப்போ எப்படி பிரிக்கலாம், டி மைனஸ் 1 டி மைனஸ் 12. ஓகேங்களா. அப்போ இந்த ஃபேக்டருக்கு என்ன எழுதலாம், எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். இந்த டி மைனஸ் 12க்கு 1 போட்டோம்னா என்ன வரும், மைனஸ் 13ங்களா. 1 போட்டோம்னா ப்ளஸ் 1 தானே போடுறோம். அப்போ என்ன வரும், மைனஸ் 11 வரும். அந்த மேலே இருக்கிற 5 இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கும். அப்போ ஆன்சர் என்னங்க, 5. அது ஆஃப் பண்ணிக்காங்க, உங்களுக்கு நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு.
-5/11 x e பவர் x தான் ஆன்சர். ஓகேங்களா? நீங்க டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 0 வந்துருச்சுன்னா 1ல தானே இங்க என்ன இருக்கோ அந்த ஃபேக்டர்ல தான் 0 வரும். அப்போ ஒரு ஃபேக்டர் தனியா பிரிச்சுக்கலாம். அப்போ இன்னொரு ஃபேக்டர் d-12. அடுத்து the partial differential equation of the form என்ன இருக்கு? z equal to f of x square plus y square. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டோ z பை டோ எக்ஸ், அப்போ f டேஷ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஃபங்க்ஷனை பண்ணியாச்சு, ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 2x இது ஒன்று வந்துடும். அடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணணும். டோ z பை டோ ஒய், அப்போ f டேஷ் வரும், 2y வரும். அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு f டேஷ் கேன்சல் ஆயிரும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த டோ z பை டோ எக்ஸ் என்ன எழுதலாம்? p. இது டோ z பை டோ ஒய் என்ன பண்ணலாம்? q. ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். அப்போ f டேஷ் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது என்ன இருக்கும்? x பை ஒய் தான் இருக்கும். அப்போ py qx, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த சம்ம வந்து இது எல்லா கொஸ்டினும் கேட்டிருக்கான். இதுவும் ரிப்பீட்டடாக வர கொஸ்டின் தான். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு கேட்பான், இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர்னு கேட்பான். எதையாவது ஒன்று கேட்டிருப்பான். இதுல எதுவும் கரெக்ட்? பி தானே சொல்றீங்க? பி தான் சார். b நாட் ஆஃப் x ஈக்குவல் டு -1. சரிங்க. அடுத்தது jn denotes the Bessel function, then சார் அது d ல j minus n equal to என்ன இருக்கணும்? j minus n equal to -1/n jn தான் ஆன்சர். இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. இப்போ இங்க கீழே மைனஸ் என்ன இருந்துச்சுன்னா -1/n jn எழுதியிருக்கலாம். ஓகே. அடுத்தது ரான்ஸ்கியான் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் வேனிஷஸ் அட் சம் பாயிண்ட் அப்படின்னா அது முழு இன்டர்வல்லுமே வேனிஷ் ஆகிடும். இது ஒரு ரிசல்ட். ஓகேங்களா? இது நம்ம வந்து அந்த இதில் கொடுத்துருப்போம் பாருங்க, ஜே கண்டைன்ட் இன் ஐ, அந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா? அந்த ரிசல்ட்டை வச்சு இது புரிஞ்சுக்கலாம். அந்த ட்ரூ ஃபால்ஸ்னு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம் பாருங்க நம்ம மெட்டீரியல்ல, அதில் இருக்கிறது தான் இது. அதில் டிபெண்டன்ட் சொல்லியிருப்போம், அதுக்கு பதிலாக அங்கே வேனிஷேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல வேனிஷ் ஆகிட்டாலுமே எல்லா இடத்துலையும் அது ஒரு இடத்துல டிபெண்ட்னாலே எல்லா இடத்துலையுமே அது டிபெண்ட் தான். அடுத்தது இந்த செகண்ட் ஆர்டர் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம், ஐவிபி இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு செகண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டான். அப்போ எத்தனை கண்டிஷன் இருக்கணும்? 2 கண்டிஷன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஒய் இருக்கணும், ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஒய் டேஷ் இருக்கணும். இங்க 0னா இதுலயும் y ஆஃப் 0 தான் இருக்கணும். ஈக்குவல் டு எதனாலும் இருக்கலாம். y ஆஃப் 0, y டேஷ் ஆஃப் 0. இங்க என்ன பாயிண்ட்ல சொல்றோமோ அதே பாயிண்ட்ல இருந்தாதான் அது இனிஷியல் கண்டிஷன். இல்ல அப்படின்னா இங்க 1 அதுவும் இனிஷியல் கண்டிஷன் தான். 2 2 3 3 அந்த மாதிரி இருக்கலாம். இங்க 0 இங்க 1 இருக்கக்கூடாது. அப்படின்னு அது பவுண்டரி கண்டிஷனா மாறிடும். அப்போ இனிஷியல் கண்டிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் y, அப்புறம் y டேஷ். செகண்ட் ஆர்டர்னா y டேஷ் வரை இருக்கணும். தேர்ட் ஆர்டர்னா y ட்ரிபிள் டேஷ் வரை இருக்கணும். nth ஆர்டர்னா y n-1 வரைக்கும் ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எது இருக்கு பாருங்க? ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க. x0 இருக்கு, y டேஷ். இது செகண்ட் ஆர்டர் அப்படின்றதுனால y டேஷ் வரைக்கும் இருக்கும். அடுத்தது இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? இது போட்டுறீங்க தானே? ரான்ஸ்கியன் கண்டுபிடிச்சு. ரான்ஸ்கியன் தேவை. நீங்க அவ்வளவுதான் யோசிக்காதீங்க. அவன் சொல்யூஷன் கேட்டிருக்கான், அவ்வளவுதான். என்ன கேட்டிருக்கான்? அதுக்கு அவன் பேர் வச்சிருக்கான் இண்டிபெண்டன்ட். அது நமக்கு என்னத்துக்கு? அதெல்லாம் y டபுள் டேஷ் பிளஸ் y டேஷ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 0. அப்ப என்ன எழுதுவோம்? m² பிளஸ் m மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்ப என்ன வந்துடும்? மல்டிப்ளை பண்ணா 2, ஆட் பண்ணா 1. அப்ப நம்பர் என்னங்க அது? +2 m minus 1. m plus 2 m minus 1. m + 2 m - 1ங்களா? ஓகே. அப்போ e பவர் x e பவர் -2x அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இதுக்கு பேர் தாங்க இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன எழுதுவோம்? π1 of x ஈக்குவல் டு e பவர் x
π2 of x equal to e power minus 2x. இதை தான் நம்ம லீனியர் காம்பினேஷனா சொல்யூஷனா எழுதுவோம். y equal to c1 e power x c2 e power minus 2x ன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். வார்த்தை கொடுக்கறதுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். இது எங்க இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகே, திரும்பவும் பாருங்க. ரிப்பீட்டட் 6 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆன் எனி இன்டர்வல் ரான்ஸ்கியான் நாட் ஈக்குவல் டு 0. வருஷம் கேட்டே இருந்திருக்கான். அடுத்ததும் பாருங்க, போன வருஷம் கேட்ட அதே கொஸ்டின். ஏன்னா இது அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது 2005 இருக்கும், 2006 கேட்டிருப்பான். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்டைன் பை எலிமினேட்டிங் த ஃபங்க்ஷன். என்னது முன்ன போட்டாங்களா? அதே தான். py ஈக்குவல் டு qx தானே வந்தது. இங்க போட்டோம் இல்லைங்களா? அதே தான் பாருங்க, அங்கே தான் இருக்கு. திரும்பவும் பாருங்க, இன்டெகிரபிலிட்டி கண்டிஷன். இதுவும் ரிப்பீட்டட் தான். இப்போ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுனது பழைய கொஸ்டின் படிச்சிருந்தாலே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயே 10 மார்க் வந்துட்டு போல. ஓகே, த சொல்யூஷன் ஆஃப் த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். இதான் இனிஷியல் வேல்யூ. இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, y ஆஃப் 0 y டேஷ் ஆஃப் 0 ஒரே பாயிண்ட்லாம் கொடுத்துருக்கணும். இப்போ இந்த மாதிரி சம்ஸ்ல நீங்க அந்த c1 c2 ஓட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனை இருக்கும்? 20 m ஸ்கொயர் அது சொல்லுங்க. minus 4m plus 4 m ஸ்கொயர் minus 4m plus 4 equal to 0. இது ஃபேக்டரைஸ் பண்ண என்ன வரும்? ரிப்பீட்டட் ரூட்ஸ் தான் வரும் போல. m minus 2 ஹோல் ஸ்கொயர் equal to 0. அப்ப e a பவர் plus bx e power 2x c1 e to 2x into okay c2x e பவர் 2x எழுதுவோமா? இப்போ கண்டிஷன் பாருங்க. y ஆஃப் 0 எவ்வளவு? 3. y டேஷ் ஆஃப் 0 எவ்வளவு? 1. நீங்க இது கொஞ்சம் ஏன்னா டைரக்டா எழுதிக்கலாம். நீங்க இந்த கண்டிஷன்லாம் உங்க மெமரியில் இருக்குதானே? அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து எப்படி ரிப்பீட்டட் ரூட்ஸ் எப்படி எழுதுறது? R1 R2 ஒரே மாதிரி வந்து M1 M2 ஒரே மாதிரி வந்தா என்ன, வெவ்வேறு வந்தா என்ன, காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்தா என்ன, அதெல்லாம் கொஞ்சம் மெமரியில் வச்சிருங்க. இப்போ y ஆஃப் 0னா அப்படி டைரக்டா எழுதிங்க தான். அப்போ y ஆஃப் 0 இந்த இடத்துல y ஆஃப் 0ன்னு போட்டோம்னா இந்த டைம் என்ன ஆயிரும்? 3ன்னு மாறிக்கும். அப்போ 3 ஈக்குவல் டு c1. இங்கே எக்ஸுக்கு 0 போட்டோம்னா இந்த டைம் இருக்கவே இருக்காது. அப்புறம் e பவர் 2x எக்ஸுக்கு 0 போட்டால் e பவர் 2x என்ன ஆயிரும்? 1 மாறிடும். அப்போ c1க்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு. c1க்கு வந்து ஆன்சர் வந்தாச்சு. அடுத்தது செகண்ட் y டேஷ் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுல இருந்து y டேஷ் கண்டுபிடிங்க. y டேஷ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? c1 e பவர் 2x தான் இருக்கும். அந்த 2 முன்னாடி வந்துடும். 2 பிளஸ் c2ல x e பவர் 2xன்னு இருக்கும். அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு e பவர் 2xை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 2 முன்னாடி வரும். பிளஸ் e பவர் 2xை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, அப்புறம் ஒரு c2 இருக்குங்க. இப்போ y டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ y டேஷ்க்கு வந்து 1ன்னு வந்துடும். 2 c1க்கு வந்து நமக்கு என்ன தெரியும்? 3ன்னு தெரியும். 2 into 3 இந்த e பவர் 2x எல்லாமே 1 மாறிக்கும். பிளஸ் இந்த டைம் வராது, இங்க x இருக்கிறதுனால இந்த டைம் 0 ஆயிரும். பிளஸ் இந்த e பவர் 2x 1, இந்த c2. அப்போ c2 ஈக்குவல் டு 3 into 2 6. 6 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -5. அப்போ c2 ஓட வேல்யூ -5. அப்போ சொல்யூஷன் என்ன வரும்? y ஈக்குவல் டு 3 - 5x e பவர் 2x. இதுல சப்ஸ்டிட் பண்ணிடணும். c1 c2 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடணும். இப்போ பாருங்க, c1 c2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி c1க்கும் c2க்கும் வேல்யூ கிடைச்சதுங்களா? இது ஒரு ப்ராப்ளம் பாருங்க. c1க்கும் c2க்கும் வேல்யூ கிடைச்சது அப்படின்னா வெவ்வேறு வேல்யூ, அதாவது c1க்கு ஒரு வேல்யூ, c2க்கு யூனிக் வேல்யூஸ். ரெண்டுத்துக்குமே இப்போ 3னா 3 தான். வேற c1க்கு 4 5 எல்லாம் கிடைக்கூடாது. 3 கிடைச்சுன்னா ஒரே 3 தான் கிடைக்கணும். ஒரே யூனிக் வேல்யூஸா கிடைச்சுன்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து யூனிக் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் அண்ட் யூனிக் அப்படின்னு சொல்லலாம். இல்ல c1க்கு இப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன கிடைச்சிடும் பார்த்தீங்கன்னா, c1க்கு 3ன்னு கிடைக்கும், திரும்ப ரெண்டாவது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது c1க்கு 4ன்னு கிடைக்கும். இதுக்கு பாசிபிளா? இது பாசிபிளே கிடையாது. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றது? நோ சொல்யூஷன் சொல்லணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாசிபிளே கிடையாது அப்படின்னா அது வந்து நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும்.
இல்ல C1க்கும் 0 வந்துருச்சு, C2க்கும் 0 வந்துருச்சு. அப்போ இது வந்து ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லணும். அப்போ C1 0, C2 0 வந்துடும், y வந்து 0 மாறிடும். இதுக்கு பேர் வந்து ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகேங்களா? இல்ல ஒரு C1க்கு மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது, C2க்கு உங்களுக்கு எந்த குழுவும் இல்ல, அதுல இருந்து எதுவுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, C2 அப்படியே தான் இருக்கு, எந்த சேஞ்சஸும் நடக்கல, இல்ல C2க்கு வேல்யூ கிடைச்சிச்சு, C1க்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஓகேங்களா? அந்த மாதிரி சம்ஸ் எதனா வரும், வரும்போது சொல்றேன் பாருங்க. இப்போ y = 3 - 5x எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. சார் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் அப்படிங்களா? ஆகுது. இல்லைங்களே, நெட் கரெக்டாக தானே சொல்லுங்க சார், கேக்குதுங்களா? அந்த இன்ஃபைனைட் சொல்யூஷன் மட்டும் சொல்லுங்க, லாஸ்டா சொன்னீங்களே. அது சார் ஒன்றும் இல்லை. இப்போ C1 C2க்கு தான் வேல்யூ கண்டுபிடிக்கும். இனிஷியல் கண்டிஷனோ பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிப்போம். C1ம் C2ம் 0ன்னு வரணும். அப்போ y வந்து 0 ஆயிரும். இது வந்து ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகேங்களா? அடுத்தது C1க்கு 2 வேல்யூஸ் கிடைச்சிரும். C1 = ஒரு A, C1 = B, இந்த மாதிரி 2 வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்குங்களா? தேர் இஸ் நோ சான்ஸ். அப்போ இது வந்து என்ன சொல்றது? நோ சொல்யூஷன். அந்த அதாவது சொல்யூஷன் இருக்கும், அந்த கொடுத்துங்கிற பாயிண்ட்டுக்கு, அவங்க கொடுத்துங்கிற கண்டிஷனுக்கு வந்து நோ சொல்யூஷன். ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணும்போது C1க்கு ஒரு வேல்யூ கிடைச்சிரும், ஏன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிரும், C2க்கு வேல்யூ கிடைக்காது. அதனால நம்ம C2வே வச்சுக்குவோம். C1க்கு வேல்யூ கிடைச்சிரும், C2க்கு வேல்யூ கிடைக்காது, அதனால C2னே வச்சுக்குவோம். அப்போ y = C2e⁻x எழுதுவோம். அப்போ அந்த C2 அப்படியே தானே இருக்கும். அப்போ அந்த C2 அப்படியே இருக்கிறதுனால இந்த C2க்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்மளா கொடுத்துக்கலாம். C2க்கு 1 கொடுக்கலாம், -1 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணும்போது இல்லைங்களா, ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி தான், அந்த ஐடியா தான். வேற வாய்ஸ் கிளியரா கேக்குது தானே சார்? சார் யூனிக் சொல்யூஷன் தான் சார். இன்னொரு அதை இப்போ நம்ம கண்டுபிடிச்சதான் யூனிக் சொல்யூஷன். இதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். C1க்கு C2க்கும் ஒரே ஒரு வேல்யூ கிடைக்கும், அதான் யூனிக் சொல்யூஷன், வேற ஒன்றும் இல்லை. இது பாருங்க, இதுதான் யூனிக் சொல்யூஷன். C1க்கும் C2க்கும் வேல்யூஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? அது யூனிக் சொல்யூஷன். ஒரே வேல்யூ கூட கிடைக்கலாம். C1 = C2 = 5 கிடைக்குது. இது வந்து யூனிக் சொல்யூஷன். இது வந்து ட்ரிவியல்னு எழுதிடாதீங்க. 0ன்னு வந்தா மட்டும் தான் ட்ரிவியல் சொல்யூஷன். மற்றபடி எந்த வேல்யூஸ் வந்தாலும் அது வந்து யூனிக் சொல்யூஷன். அடுத்தது அந்த 3 சொல்யூஷன் நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கணும். நம்மள அதை ஒரு நாள் டவுட் கொஸ்டின் பார்த்துக்கணும் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. 3 சொல்யூஷன் இருக்கு: யூனிக் சொல்யூஷன், ட்ரிவியல் சொல்யூஷன், அப்புறம் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், அப்புறம் நோ சொல்யூஷன். 4 சொல்யூஷன் இருக்கு. சரி, ஓகேங்க. இது நோட் பண்ணி வச்சுக்காங்க, எழுதி கூட வச்சுக்காங்க. அடுத்தது இண்டிஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது என்ன பண்ணுவோம்? நமக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கணும்? இந்த ஃபார்மேட் யூஸ் அனதர் மெத்தட் சொல்லிருக்கோம்ல, அது யூஸ் பண்ணிக்காங்க. x² y டபுள் டேஷ் a1 of xங்களா, a1 of x x y டேஷ் பிளஸ் b a1 போடலாம், இல்லைன்னா a2 போடலாம், b போட்டு வச்சு எழுதிருப்போமா? a of x ன்னு போட்டேன் plus b of x அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கோமா? அதே மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. a of x plus b of x. அது வந்து நம்ம ப்ரோபோனிஸ் மெத்தட் யூஸ் பண்ணிருப்போம், அது வேண்டாம். அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்காங்க. அப்போ இதனுடைய இது என்ன? r × r - 1 plus a of 0 r plus b of 0 = 0. அப்போ a of இங்க ஏன்றது என்னங்க? x² y டபுள் டேஷ் இருக்குது, y டேஷ் இல்லவே இல்லை, அப்போ a கிடையாது, அப்போ இந்த டேர்மே வராது. இப்போ yக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே b. அப்போ bல xக்கு பதிலாக 0 போடணும். அப்போ என்ன வரணும் பாருங்க, r × r - 1, இந்த டேர்ம் கிடையாது, அதனால 0 போட்டுக்கிறோம், பிளஸ் b of 0, இதுதான் b, இந்த டேர்ம் தான் b. அப்போ xக்கு பதிலாக 0 போடுறோம். அப்போ 0 + π/36, அப்போ π/36 = 0. அப்போ ஆன்சர் என்னங்க? r × r - 1 plus π/36. அது எங்க இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே அதுதான். r × r - 1 plus π/36 = 0. அடுத்தது ஜெனரல் சொல்யூஷன்.
ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன ஆன்சர் வந்ததுங்க? ஏ சார். ஆப்ஷன் ஏ சார். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அப்படின்னா ரூட்ஸ் என்ன வந்திருக்கும்? m ஈக்குவல் டு 1 + or -3i வந்ததுங்களா? சார் வந்தது. ஓகே. அடுத்தது இது என்ன ஈக்குவேஷன்? பெசல்ஸ் Special பெசல் function, ஈக்குவேஷன். sir. பெசல் ஃபங்க்ஷன். ஆக்சுவலா ஈக்குவேஷன் வந்து பாருங்க, கொஸ்டின் பாருங்க. அவன் ஈக்குவேஷன்ல வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். அந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னங்க? பெசல் ஃபங்க்ஷன். அந்த சொல்யூஷனுக்கு பேர் வந்து பெசல் ஃபங்க்ஷன். அது லெஜெண்டரிக்கு வந்து பாலினாமியல்னு சொல்லுவோம், எர்மைட்டுக்கும் பாலினாமியல்னு சொல்லுவோம், பெசலுக்கு வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதனால அந்த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான். ஈக்குவேஷன் என்னன்னு கேட்கலாம். ஓகே. அது லெஜெண்டரி பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தானே? இதுக்கு என்ன ஆப்ஷன் 33க்கு? ஏ சார். ஏ சார். ஏவா? ஓகே. 1/2 πx³ - 3x. அடுத்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெர்மைட் பாலினாமியல், Yes, அதுவும் sir. ஈபர் ஏவ் தான் ஆப்ஷன். அடுத்தது சொல்யூஷன் ஆஃப் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். y dx + x dy. பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும் பாருங்க, ஆனால் சிம்பிளா ஆன்சர் வந்துடும். x dy இன்ட்டு 2 - z plus xy dz plus xy dz equal to 0. இந்த மாதிரி வந்துருச்சுனாலே என்ன சொல்லுங்க, ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் ஈக்குவேஷன். டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்தாலே மேக்ஸிமம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும். 2 - z. இப்போ இது ஓகே, y dx + x dy ஓகே. அந்த 2 - z தான் நமக்கு பிரச்சனை. அந்த 2 - z-ஆல டிவைட் பண்ணிடுவோம். அதே போல இங்க xy வரக்கூடாது. இந்த xy வந்து இவங்ககிட்ட இருக்கணும். அப்ப நான் என்ன செய்யறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 - z-ஆல் டிவைட் பண்றேன். y dx + x dy plus xy dz by 2 - z. ஸோ அவன் வந்து அவன் இடத்துல சேர்ந்துட்டான். இப்போ இந்த x ஈக்குவல் டு 0, அதனால தான் இந்த 0 ஈக்குவல்னா இந்த xy வந்து நமக்கு இங்க இருந்தா ஓகே தான். அப்போ இந்த xy என்ன பண்றோம் அப்படின்னா டிவைட் பண்றேன். எகைன் xy-ஆல டிவைட் பண்றேன். xy-ஆல டிவைட் பண்ணோம்னா இந்த டைம் என்ன ஆயிரும், இங்க y இருக்கு, xy-ஆல் டிவைட் பண்ணா என்ன ஆயிரும், dx by y கேன்சல் ஆயிட்டு x வரும். பிளஸ் இந்த டைம் xy-ஆல் டிவைட் பண்ணா dy xx கேன்சல் ஆயிட்டு y வரும். பிளஸ் dz by 2 - z equal to 0. ஓகேங்களா? அப்ப ஈஸியா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். கீழே இது dx இது டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா log x, இது log y. இதை பண்ணோம்னா என்ன வருங்க? மைனஸ் லாக் இசட். மைனஸ் log of 2 - z. ஏன்னா மைனஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மேல ஒரு மைனஸ் வந்திருக்கணும், அந்த மைனஸ் தான் இது. ஸோ அப்ப என்ன வரும், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது ஈக்குவல் டு log c, ஈக்குவல் டு log c. அப்ப xy இந்த log xy எழுதலாம். இது நான் அந்த மைனஸ்க்கு எடுத்தாலும் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அந்த பக்கம் கொண்டு போகும்போது பிளஸ்ஸா மாறிக்கும். அப்ப என்ன எழுதலாம், log c இன்ட்டு 2 - z. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இந்த log கேன்சல் ஆயிரும், ஈயா மாதிரி கேன்சல் ஆயிரும். அப்ப xy ஈக்குவல் டு c இன்ட்டு 2 - z. இந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க. டக்குன்னு போடும்போது நம்ம என்ன எழுதிருவோம், log of 2 - z எழுதிருவாங்க. பிளஸ் இருந்தா ஓகே, மைனஸ் இருந்தா அந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். xy 2 z-1 போட முடியாதுங்களா சார்? சார் z-1 எடுக்கலாம் இல்லைங்க சார், -log z-2. அதுவும் கரெக்ட் தானே சார்? log z-2 -log z-1 எழுதலாம் தானே சார்? அதுவும் கரெக்ட் தானே? எழுதலாம் சார். அது நீங்க இங்கேயே மைனஸ் வெளியில எடுத்துக்கலான்றீங்களா? ஆமா சார். அது எடுத்துக்கலாம் சார், எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். எடுத்துக்கலாம். அங்க எடுக்கும்போது இங்க கடைசியில வரும்போது இங்க ஒரு மைனஸ்ல வந்து நிக்கும் இல்லைங்களா, வெளியில வந்து ஒரு மைனஸ் நிக்கும்.
சார் சொல்லுங்க. சார் அந்த ydx பிளஸ் xdy இருக்கு இல்லைங்களா சார், ம். அத ஒரே டேர்மாக டிஃபரன்ஷியல் ஆஃப் xyன்னு வச்சுட்டு கூட கம்பேர் பண்ணி பண்ணலாங்க சார் ஈஸியா. அப்ப அந்த 2 மைனஸ் இசட் என்ன பண்றது? அத கம்பேர் பண்ண சார் சொல்ல இடம் d ஒண்ணா of இருக்குல்ல, xy by அந்த xy equation. ஈக்குவல்ட்டுன்னு வந்துரும் சார் மைனஸ். அப்படி சொல்றீங்களா? ஓகே, கீழே இருக்கிற டெரிவேஷன் மேல இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. டி ஆஃப் எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ஒய் கீழே இருக்கிற டிஃபரன்ஷியேஷன் மேல இருக்கு, அதனால லாக் எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். ஓகே, அதுவும் கரெக்ட் தான். அதான் நீங்க ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு புது புதுசா ஐடியா வந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது பாருங்க 36. இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் எலிமினேட்டிங் த ஃபங்க்ஷன் z equal to x plus y plus f of cxy. இதுதான் கொஸ்டின். அப்போ இந்த மாதிரி பண்ணாலே நம்ம டோ இசட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 பிளஸ் ஒய் 0 ஆயிடும், பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் cxy. இந்த சி வருமா உள்ள? சி வந்து ஆன்சர் வருதா? வருது சார், கேன்சல் ஆயிடும் சார். கேன்சல் ஆயிருமா? பார்க்கலாம். ஓ, Plus கான்ஸ்டன்ட் one இருக்கிற மாதிரி தானே. அப்போ சிஒய்னு வரும். அடுத்தது டோ z பை டோ ஒய் 1 பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் cxy இன்டு cx. அப்போ இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இல்லைங்களா? அப்போ டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? p மைனஸ் 1 பை q மைனஸ் 1 எஃப் டேஷ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். என்ன வரும்? y பை எக்ஸ்னு வரும். ஓகே, அப்போ இது என்ன கிடைக்கும் நமக்கு? xp மைனஸ் எக்ஸ் yq மைனஸ் ஒய். அப்போ நம்ம ஆன்சர் எப்படி இருக்குது அத்தனை மாற்றிக்கலாம். என்ன இருக்கு ஆன்சர்ல? இருக்கு xp அங்க இருக்குங்களா? அப்போ இது இந்த பக்கம் வந்துடலாம். xp மைனஸ் yq ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் ஆன்சர். அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல். எப்படி போடுறதுங்க? e பவர் 3x d 3 plus 2 அதுல ஃபர்ஸ்ட் 3ஆல ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஆன்சரு? 1 பை டி ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6ன்னு இருக்கும். இ பவர் 3x x ஸ்கொயருங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இ பவர் 3x கொண்டு வந்துடணும். அப்போ 3 இ பவர் 3x பை டி பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு சார் d plus 3 D plus 3 sir. டி பிளஸ் 3 பிளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது போட்டிருக்கீங்க தானே, இதெல்லாம் நம்ம எத்தனை டைம் போவோம். ஸோ அப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போட்டுங்க, ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் வந்தது? d1 சார். எதுங்க? சியா? d சார். d 4 டெல்லி. அதான் வந்தது. ஓகே மேம். எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 6x. சார் சொல்லுங்க சார், அதுல அந்த 6 கான்ஸ்டன்ட் டேர்ம் வராதுங்க சார். கான்ஸ்டன்ட் வராதுங்க சார். இது வர இல்லைங்களா? லாஸ்டா ஒரு 6 இருக்கு, -6 இருக்குங்க சார், அது வராது. கான்ஸ்டன்ட் டேர்ம் வருது இல்லைங்க சார், எக்ஸ் வரைக்கும் வருதுங்க சார். நான் ஒர்க் அவுட் பண்ண வச்சிருங்க போலயே. போட்டுருங்க. 3 e பவர் 3x கீழே என்ன வரும்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது சிம்பிள் பண்ண என்ன வந்து சொல்லுங்க. அதை மட்டும் d ஸ்கொயர் பிளஸ் 6d பிளஸ் 9 மைனஸ் 5d மைனஸ் 15. ஆமா, கடைசி ஆன்சர் சொல்லுங்க. போட்டிருப்பீங்களா? ஆமா சார், d ஸ்கொயர்
பிளஸ் டி ம். மட்டும்தான் சார் வரும். அவ்வளவுதான் வந்ததுங்களா? டி ஸ்கொயர் ஆமா பிளஸ் சார். டி. டி காமனா வெளியேறீங்கன்னா ஆமா 1 ஒன் பிளஸ் டி காமனா வெளியில எடுத்துடலாம். அப்ப என்ன வந்துடும் நமக்கு? 1 பிளஸ் டின்னு வரும். அது இங்க மேல போகும்போது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் சார். 1 பிளஸ் டி இன்வர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் டி பிளஸ் டி ஸ்கொயர் 1 by d into 1 minus d பிளஸ் டி plus d ஸ்கொயர். square minus d cube அது அப்படின்னு போயிட்டு இருக்கும். இன்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 1 by d எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் minus 2x 2x பிளஸ் 2 plus 2 இன்டகிரேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் கியூப் பை 3 x cube by 3 மைனஸ் minus 2x ஸ்கொயர் பை 2 அப்போ x ஸ்கொயர் மட்டும் தான் வரும் இல்லைங்களா? பிளஸ் 2x. plus 2x அந்த 3 அதை மல்டிப்ளை பண்ண சொல்ல 3x கியூப் பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 6x வரும் சார். அவர் அங்க 6 எங்கன்னு வந்தது சார்? 6 எங்கன்னு வந்தது? 3e பவர் 3x இருக்கு இல்லைங்க சார் முன்னாடி. இல்லம்மா இந்த ஸ்விட்ச் ஏன் வந்ததுன்னு பார்த்தேன். நம்மளுக்கு ராஜேஷ் சார் ஓகே சரி அடுத்தது பாருங்க. ஓகேங்களா? இது அந்த -6 அழிச்சிருங்க. உங்களுக்கு அனுப்புறேன், அந்த பிடிஎஃப் அனுப்புறேன். அப்போ எல்லாத்தையும் 6 வரக்கூடாது. ஸோ அப்படிதான் செட் பண்ணியிருப்பான் ஆன்சர். ஓகே அடுத்தது இது போடுறீங்க ஜெனரல் சொல்யூஷன். இதுக்கு என்ன பண்ணுங்க சார்? இது வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் சார், கன்வெர்ட் பண்ணிட்டு போகணும் சார். அவ்வளவுதான். தீட்டா இன்டு தீட்டா -1 அதை வச்சுட்டு போடுங்க. அவ்வளவுதான். அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன வந்தது ஃபர்ஸ்ட்? தீட்டாவோட வேல்யூ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன வந்ததுங்க? e பவர் மைனஸ் z. இல்ல அதுக்கு நீங்க அவ்வளோ அதாவது இன்னொன்னு சொல்லி கடைசியா ஒன்று அனதர் மெத்தட்னு போட்டு ஒரு கொடுக்கலீங்களா? அதை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளத்துலாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன எழுதுவோம்? தீட்டா நம்ம இண்டிஷியல் பாலினம் எழுதுற ஞாபகம் இருக்குங்களா? அதை கூட அப்படியே எழுதிக்கலாம். r இன்ட்டு r மைனஸ் 1 மைனஸ் a ஆஃப் 0 இன்ட்டு r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இதுதான் இப்படியே எழுதிக்கலாம். நீங்க x ஸ்கொயர் dxன்னா r இன்ட்டு r மைனஸ் 1, எக்ஸ் டினா வெறும் 6 இல்லைன்னா 3 -3 அப்படியே எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்? r ஸ்கொயர் மைனஸ் r பிளஸ் r. தப்பா வந்துச்சுங்களா என்ன சார்? மைனஸ் r மைனஸ் 2r வரும் சார். மைனஸ் 2r மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இது என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணா 1, ஆட் பண்ணா 2. ஸோ மல்டிப்ளை பண்ணா 3, ஆட் பண்ணா 2. r மைனஸ் 3 r பிளஸ் 1 r மைனஸ் 3. அப்போ ஆரோட வேல்யூஸ் வந்து -1 பிளஸ் 3. அப்போ சொல்யூஷனோட ஃபார்ம் என்னங்க? y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆர். இதான சொல்லியிருந்தேன். y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆர். அப்போ இதுதான் சொல்யூஷன். அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? y ஈக்குவல் டு c1 இல்லைன்னா a, இங்க a கொடுத்ததுனால a எக்ஸ் பவர் ஆர், b எக்ஸ் பவர் ஆர். அந்த ரெண்டு ஆப்ஷன் r1 r2. r1 என்ன இருக்கு? a எக்ஸ் பவர் -1 பிளஸ் b எக்ஸ் பவர் 3. அப்போ a பை எக்ஸ் பிளஸ் b எக்ஸ் 3. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது நான் உங்களுக்கு அது ஆக்சுவலாக அந்த தீட்டா இன்ட்டு தீட்டா -1 நடத்திட்டு அனதர் மெத்தட்னு கொடுத்துருப்போம் பாருங்க. கொடுத்து அந்த மெட்டீரியல் அதை அனுப்பிச்சு விட்டுனா உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருப்பேன். அனுப்பாம இருந்திருக்க மாட்டேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது என்ன ப்ராப்ளம்? இது பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். ஏன் பவுண்டரி வேல்யூ 0 1 அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம். அந்த y ஆஃப் 0 y ஆஃப் 1 அதாங்க ரீசன். கீழ y ஆஃப் 0 y ஆஃப் சார் புரியல. ஆன்சர் கீ வேற குத்திங்க நினைக்கிறேன். அப்படிங்களா? அது ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கும். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்கீங்க சார். இல்ல பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் தான். y ஆஃப் 0 y ஆஃப் 1 அது வந்து பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம் தான் ஆன்சர். அது யாரெல்லாம் தப்பு போடுறீங்க அதில் ஒரு மார்க் போட்டுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன வரும்? இதுக்கு என்ன வரும் பாருங்க.
அதே தான் என்ன வரும் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஆர் கேன்சல் ஆயிரும். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பிளஸ் ஆர் மைனஸ் வந்துச்சுனாலே சைன் லாக் எக்ஸ் காஸ் லாக் எக்ஸ்னு வரும். அந்த இ பவர் ஆல்பா எக்ஸ்னு எழுதிருப்போம் பாருங்க. இ பவர் ஆல்பா எக்ஸ் சைன் லாக் எக்ஸ், இ பவர் ஆல்பா எக்ஸ் காஸ் லாக் எக்ஸ் பவர் ஆன் சம்திங் எழுதிருப்போம். அது எக்ஸ் பவர் சம்திங் வந்து ஒன்றுங்க. இங்கே வந்து 0,1 ஆல்பா வந்து 0, பீட்டா வந்து 1. இங்கே எக்ஸ் பவர் ஆல்பான்னு எழுதுவோம், எக்ஸ் பவர் பீட்டான்னு எழுதுவோம். இது 1 1ன்னு வச்சு போட்டுருவோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி இ பவர் செட் வச்சு போட்டாலையும் ஓகே தான். sin log x cos log x. இந்த சம் 41. எனி ஐடியா? P1 of sin t sin t ன்னு எடுத்துக்கலாம் சார். ஏன்? P1 of x equal to x சார். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. நம்ம ஓகே முடிஞ்சுது. P1 of sin t வந்து என்ன எழுதிக்கலாம்? sin t ன்னு எடுத்தாச்சு. அப்போ sin t cos t என்ன எழுதலாம்? 2 அதுக்கு சார். டெரிவேஷன் sin 2t 1/2. 1 sin 2t by 2ன்னு எழுதலாம். அப்போ sin t இன்டகிரேஷன் பண்ண என்ன வரும்? cos 2t. மைனஸ்ல வராங்களா? இல்லைங்க சார், cos 2t. வரது இல்லையா? 0 to மைனஸ் காஸ் 2t தான் மைனஸ் சார். வருது சார். அப்போ பை பை 2. ஃபர்ஸ்ட் பை பை 2 போடும்போது என்ன வந்துடும்? காஸ் பை. வெளியில -1 இருக்கு. மைனஸை வெளியில் வச்சுக்கலாம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இப்போ 2 கேன்சல் ஆயிரும். காஸ் பையோட வேல்யூ -1. அப்புறம் நம்ம ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். லோயர் லிமிட் போடும்போது 0. அப்போ +1 சாரி -1. கீழே ஒரு 4 மைனஸ் இன்ட்டு -2 வெளியில் ஒரு மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 2/4 வந்து 1/2. minus 1/2. minus 1/2. minus plus. ப்ளஸ் ஆயிராது? ஓகே சார். ப்ளஸ் 1/2 ஆன்சர். சரிங்களா? இது ஒரே ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னன்னா, இந்த பாலினாமியல் தான் எல்லாத்துக்குமே அந்த ரோட்ரிக்ஸ் பாலினாமியல் தான். P1 of x equal to x. எக்ஸ்னு தான் எக்ஸ்னு எழுதிக்கலாம். அது ஒன்றுக்கு மட்டும் தான். இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை எலிமினேட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஏவும் பியும் ஏ பி இருக்கு. அதை எலிமினேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? பண்ணிடுவீங்களா? பண்ணி காட்டுமா 42 D. சார் இதெல்லாம் போட்டீங்க தானே? போட்டோம் சார். போட்டீங்க தானே? வெரி குட். போடலன்னா சொல்லுங்க, போடுறேன். கொஞ்சம் பெருசா இருக்கு. என்ன வந்து டி வந்துச்சுங்களா? கியூ ஈக்குவல் டு எக்ஸ்பி பிளஸ். அடுத்தது லெஜெண்டரி பாலினாமியல் டிகிரி. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் இதுவும். டிங்களா? அடுத்தது 44 the Hermite polynomial of degree 2. B சார். இத்தனை பேர் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் படிக்கல. அப்ப 4x² - 2. ஆன்சர் B. இதெல்லாம் கரெக்டா மெமரியில் வச்சிருக்கோம். பாருங்க திரும்பவும் வந்துருச்சு. மொத்தம் எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை. இது எதுல வருதுங்க? சியா பியா PQR C தானா? அதான் அதுவும் ஆப்ஷன் பூரா C தான் வச்சிருக்காங்க. இது எதனுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன்? எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இது? இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் நான்? m-1 சரி m+1 m+1 m-2 அப்போ m² என்ன வந்துடும்? பிளஸ் m அதுக்கு என்ன வரும்? திரும்ப -2m -2. அப்போ m² - m -2. m² - m -2 எங்க இருக்கு? m² - m -2 இதானே? இந்த ஆன்சர்லாம் பார்த்தோன்னே டெலிட் பண்ணிடணும். இதெல்லாம் கிடையவே கிடையாது. 2x. ஓகே, அவன் ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துட்டானுங்களா? அப்ப ஜென்ரல் சொல்யூஷன்னா இதுக்கு வராது, இது ரெண்டும் வராது.
அப்போ பாருங்க ஈஸியா அப்படி எதுவுமே பண்ணாம ஆன்சர் எழுதிக்கலாம் பாருங்க. ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துட்டான். அப்ப ஜென்ரல் சொல்யூஷனா எல்லா சொல்யூஷன் தான் இருக்கணும் இதுல. பர்டிகுலர் சொல்யூஷன் சேர்ந்து இருந்தா தான் ஜென்ரல் சொல்யூஷன். அப்ப e⁻2x கொடுத்துருக்கு. அது இங்க e⁻x இருக்கு. அப்ப இதுக்கு பர்டிகுலர் வேல்யூஸ் இருந்திருக்கணும். பர்டிகுலர் வேல்யூஸ் இங்க இல்ல. அப்ப கண்டிப்பா அந்த 2 ஈக்குவேஷன் தான் சொல்யூஷனா இருந்திருக்காது. இதுல 2x வந்துருச்சு. அப்ப இதுவும் இல்ல. டைரக்டா தான் ஆன்சர். இப்பதான் ஆன்சர் வச்சு கண்டுபிடிக்கிறது. அடுத்து பாருங்க e⁻−2t e⁻−2t சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தென் ரான்ஸ்கியான். அது யாரானாலும் இந்த எதுக்குனாலும் சொல்யூஷன் வந்துட்டு போட்டோம். நாம என்ன கண்டுபிடிக்கணும்? ரான்ஸ்கியான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வந்து ரான்ஸ்கியான்? e⁻−2t e⁻−3t. இங்க என்ன வந்துடும்? -2 e⁻−2t -3 e⁻−3t. கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அப்போ பைத்தின்னு வருங்களா? e⁻ டி ஆப்ஷனா? இதுக்கு ஏன் எவ்வளவு யோசிக்கிறீங்க? இதை sir, இது கூட வரும். B தான் sir. இதை வந்து இது கூட வந்துடும். 3 × 2 மல்டிப்ளை பண்ணும்போது -5 வந்துடும். ஓகே. 48 சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க பாருங்க. பர்டிகுலர் சொல்யூஷனா சேர்த்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அப்ப ஈக்குவேஷன்ல 4x² இருக்கு பாத்தீங்களா? ஓகே. இது வரைக்கும் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஒரு சொல்யூஷன் பார்த்தோன்னே அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் இல்லாத டேர்ம் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன், பர்டிகுலர் இன்டெக்ரல் ஆர் பர்டிகுலர் சொல்யூஷன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் ஜெனரல் சொல்யூஷன் கிடைக்கும். GS = CF + PI. சரி, ஓகே, அது இருக்கட்டும். ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், அது நமக்கு தேவையில்ல. கண்டிஷன் பாருங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்? இனிஷியல் வேல்யூஸ் கொடுத்துருக்கான். y(0 = 1 y'(0 = 4). அதை கொண்டு போய் இதுல போட்டீங்கன்னா சியோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? போட்டீங்களா? இதை 2 சார். C1 2 வருதுங்களா? 2 வரும் சார். 2 வரும். C2 e⁻2x சொல்லுங்க பார்க்கலாம். -2x² 2x - 3 2x² 2x - 3. கண்டிஷன் வந்து ஒன்னுத்துல வந்து y(0 = 1), இன்னொன்றுல y'(0 = 4). அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 1 போடும்போது 0 e⁻0 C1, இதுக்கு C2, இதுல எல்லாம் போயிடும். -3 மட்டும் இருக்கும். அடுத்து y', இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதிக்காங்க. y' என்ன வரும்? -C1 e⁻−x + 2C2 e⁻2x -4x டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் +2 கான்ஸ்டன்ட் பண்ண 0. இப்போ y' வந்து 0 போடும்போது 4. அப்போ 4 = 0 போடும்போது இந்த டைம் 0 ஆயிரும். அப்போ -C1 + 2C2. அப்புறம் வேற எங்க? இதுக்கு 0 ஆயிரும். மீதி இருக்க டைம் +2. இப்போ இதை டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 5, ஏன்னா ஆட் பண்ணிக்கலாம், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 2C2 3C2 இது ரெண்டும் ஆட் பண்ணா -1 இந்த பக்கம் வந்தா +1. அப்போ 3C2 = 6 C2 = 2. அப்போ C2 = 2ன்னு இதுல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2ன்னு போடும்போது 2 - 1 வந்து 1. அப்போ C1 = 2. இப்போ C1 என்ன கிடைச்சிரும்? 2. இந்த ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது C1 2 கிடைச்சிரும். இதுதான். அடுத்தது ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் dy/dx + 2y - 3 = 0. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சம் போட்டு இல்லைங்களா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு அந்த மாதிரியும் போடலாம். இல்லை நீங்க டைரக்டா இன்டகிரேஷன் பண்ண முடிஞ்சாலையும் பண்ணிக்கலாம். எப்படினாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி போட்டீங்க? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அதுதான் ஜெனரல் மெத்தட். அது யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா தான் இருக்கும். அப்போ இதனோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன வரும்? e⁻2xங்களா? e⁻2x தான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அப்போ சொல்யூஷன் என்ன அதுக்கு? y × e⁻2x = q என்னங்க? 3 இன்டகிரேட் e⁻2x + c. அப்போ ஆன்சர் என்னங்க? y e⁻2x = 3/2 e⁻2x + c.
ஏன்னா இது டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e பவர் 2x தான், அது பிரச்சனை இல்லை. இன்டகிரேஷன் பண்ணும்போது அந்த 2kல வந்துடும். இப்போ நமக்கு ஆன்சர் எல்லாமே y ஈக்குவல் தான் இருக்கு. அப்போ என்ன செஞ்சிருக்காங்க, இந்த e பவர் 2x அந்த பக்கம் கொண்டு போயிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ y ஈக்குவல் டு 3/2 e பவர் 2x பிளஸ் கான்ஸ்டன்ட், இவன் கேன்னு யூஸ் பண்ணிருக்கான், அதனால நானும் கேன்னு வச்சுக்கிறேன். இந்த e பவர் 2x இங்க வரும்போது கேன்சல் ஆயிரும், இங்க வரும்போது -2x மாறும், இங்க கேன்சல் ஆயிருக்கும். அப்போ y ஈக்குவல் டு 3/2 k e பவர் -2x. இதுதான். அடுத்து இதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன். இது என்னங்க, லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் தானுங்க. லக்ராஞ்ச் ஈக்குவேஷன். இந்த லக்ராஞ்ச் ஈக்குவேஷனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன எழுதணும், என்ன ஃபார்ம் ஆக்சுவலா இது, PP PP plus QQ equal to R. PQR. அப்ப dx/t அடுத்தது ஈக்குவல் டு dy/q, அடுத்தது dz/r. இதுதான் அதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது லக்ராஞ்ச் ஈக்குவேஷன், இது அதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன். அப்ப p என்னங்க இருக்கு, x², q என்னங்க y², r என்னங்க x plus y z. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்தது ஒன் ஆஃப் த சொல்யூஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதே லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் தான், PP QQR. y minus zp y minus z into p. அப்படின்னா அடுத்தது என்ன வந்திருக்கணும், x வந்திருக்கணும். y minus z, அந்த ஆர்டர்லாம் மாறவே மாறாது. z minus x q equal to x minus y. அப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுங்க, dx by y minus z, அடுத்தது dy by z minus x, அடுத்தது dz by x minus y. அவன் எத்தனை சொல்யூஷன் கேட்டிருக்கான், எனி ஒன் ஆஃப் த சொல்யூஷன். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 ஆயிருமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணா 0 ஆயிருமான்னு பாருங்க. ஆகுதுங்களா அந்த மாதிரி? சார் கீழே இருக்க 3 டைம் ஆட் பண்ணி பாருங்க, 0 ஆகுமா? அதுதான் வந்து லக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் மெத்தட்னு சொல்லுவோம். dx plus dy by dz by y minus z, z minus x, x minus y. அப்போ y கேன்சல் ஆயிரும், z கேன்சல் ஆயிரும், x கேன்சல் ஆயிரும். அப்ப 0 ஆயிரும். இதை வந்து இந்த மாதிரி இந்த 0 ஆச்சுன்னா தான் நீங்க இந்த மாதிரி எழுதிக்கணும், dx plus dy plus dz equal to 0. அப்ப x plus y plus z equal to constant. இதான் ஆன்சர். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சாரி லக்ராஞ்ச் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது லக்ராஞ்ச் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல டினாமினேட்டர்லாம் 0 ஆட் பண்ணா 0 தான் பார்க்கலாம். இல்ல சம்டைம்ஸ் இப்போ இதே இதுல இன்னொரு சொல்யூஷன் போடலாம் பாருங்களேன். இப்போ 1/x 1/x 1/y 1/z, இது வந்து லக்ராஞ்சியன் மல்டிப்ளையரா நம்ம எடுத்துக்கிறோம், நம்மளா எடுத்துக்கிறோம். என்ன காரணம்னா இந்த 1/x 1/y 1/z ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. சார் 1/x வராதுங்க சார், x ஆல மல்டிப்ளை பண்ணா xyz தான் சார் வரும். அந்த மாதிரி தான் வருது, 1/x ஆல வரல இல்லையா? அப்ப xy ஆல எதால மல்டிப்ளை பண்ணா வருதுன்னு பாருங்க, x y z. அப்ப xy ஆல மல்டிப்ளை பண்ணா xy xz, இங்க x yz xy, அப்ப அங்க கேன்சல் ஆயிரும். இங்க zx அப்ப இங்க கேன்சல் ஆயிரும். அப்ப அனதர் சொல்யூஷன், இன்னொரு சொல்யூஷன் போடலாம் இதுக்கு. அப்போ x ஆல தான் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்போ x dx plus y dy plus z dz. அதே போல கீழே எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 வரணும். 0 வரணும்னா ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0 வந்துடணும். அப்ப இதனுடைய சொல்யூஷன் என்னங்க, x² plus y² plus z² equal to constant. இது இன்னொரு சொல்யூஷன். அப்போ இந்த பீடியோட ஜெனரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை ஆஃப் x plus y plus z, x² plus y² plus z equal to constant.
இதுதான் இந்த பிடியோட சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இதை நீங்க எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க கீழே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. இல்ல அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஏதாவது 2 மட்டும் எடுத்துக்கணும். dx/dy எடுத்துட்டு ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி dy/dz எடுத்து வருதான்னு பார்க்கணும். அது வராது இந்த சம்முல. ஏன்னா எல்லாத்துலயுமே எல்லாரும் மிங்கிள் ஆகி இருக்குது. இங்க y இருக்கு, கீழே zx இருக்கு, x இருக்கு, yz இருக்கு, z இருக்கு, xy இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனி டூவை நம்மளால சூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்துல இந்த மெத்தடை யூஸ் பண்றது. எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 வருதான்னு பார்க்கணும். இல்ல வரல, இந்த சமயத்துல பாருங்க ஆட் பண்ணாலும் 0 வருது, ஒரு மல்டிப்ளை பண்ணாலும் 0 வருது. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இங்க மல்டிப்ளையர் பண்ணாலையும் வருது, இது பண்ணாலும் வருது, இல்லை வேற ஏதாவது யூஸ் பண்ணாலும் வருதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இதுல லெக்ராஞ்சி மல்டிப்ளையர் என்னங்க, இதுக்கு வந்து XYZ. இதே கொஸ்டின் கேட்கலாம், இதோட லெக்ராஞ்சி மல்டிப்ளையர் வந்து XYZ. இதுக்கு என்னங்க 1 1 1,1,1. இதுவே கொஸ்டின் அப்புறம் கேட்கலாம். அப்ப இது ஆன்சர் என்னங்க சி. அடுத்தது டிகிரி ஆஃப் அண்ட் ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒன் அண்ட் ஃபோர் சார். டிகிரி என்னங்க, ஒன் பவர்ல என்ன இருக்கு 1. அப்போ 1 எங்க இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. இதுதான் ஆன்சர். ஆர்டர் வந்து 4. ஓகே. அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல். இது போட்டுருவீங்க 53. இது பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? ஆப்ஷன் ஏ சார். ஏ சார். கரெக்டுங்களா? இதுவும் போட்டுருவீங்க. ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஜெனரல் சொல்யூஷன் என்ன கண்டுபிடிக்கணும், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரலும் கண்டுபிடிச்சிருக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் e⁴x இருக்கும்போது cos x ஆன்சர் வரவே வராது. இது ரெண்டும் கிடையாது. அப்போ இது ரெண்டும் பாருங்க, நீங்க பர்டிகுலர் இன்டெக்ரலே கண்டுபிடிக்க தேவையில்ல, இதை பார்த்தாலே சொல்லிடலாம். நீங்க இது ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்குது. அப்ப நீங்க எதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு அதுல எது கரெக்ட்னு பார்த்தாலே ஆன்சர் டிக் பண்ணிடலாம். இது ரெண்டுக்குமே e⁴3x/4 e⁴3x/4. அப்போ இந்த சம்பளம் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஆன்சர் தெரிஞ்சிடும். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் என்னங்க, e⁻−3. அப்போ என்ன வந்துடும், e⁻−3x. அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைங்க, உங்க இருக்கா, 7 இருக்கா? ஓகே. அடுத்தது திரும்பவும் பர்டிகுலர் இன்டெகிரல். இதுக்கு என்னங்க வந்தது, இதெல்லாம் போட்டிருப்பீங்க. ஆப்ஷன் பி சார். இதுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா, அந்த பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி யாருக்காவது டவுட் இருக்கா அந்த பேசிக்ஸ்ல? அதெல்லாம் எல்லாரும் போட்டுருவீங்க நம்பிக்கை தான். ஓகே, போட்டுருவீங்க தானே? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தானே, அதெல்லாம் போட்டுருவீங்க. அடுத்து ஜெனரல் சொல்யூஷன் திரும்பவும் அதே தான். இதே பாருங்க, அதே ஒரே வருஷம் எத்தனை கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க. சார் 58ல ஒன் கரெக்ஷன் சார். y of 0 = 3 சார். அது போட்டதான் ஆன்சர் வருதுங்களா? ஆமாங்க சார். 3 தான் சார். ஓகே. ஓகே, 57க்கு என்ன ஆன்சர் வந்தது? ஆப்ஷன் ஏ இதுல சார். இது எப்படி கண்டுபிடிச்சீங்க பாருங்க. ஒரு 4 முதல்ல இது 4மே ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. எதுனா ஒரே மாதிரி தான். இது கிடையாது, ஃபர்ஸ்ட் ஜெனரல் சொல்யூஷன் கிடையாது, ஏன்னா பர்டிகுலர் இன்டெகிரல் இல்லை. அப்போ இது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இது ரெண்டுத்துல தான், ரெண்டுத்துலயுமே இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு, இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சா போதும், ஆன்சர் வந்துடும். ஒன்னு பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஒரே மாதிரி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா பர்டிகுலர் ரெண்டு மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா போயிருக்கும். இங்க ரெண்டுமே டிஃபரா இருக்கு. அப்ப ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு இந்த 1/12 வந்திருக்கும் ஆன்சர். அப்ப நீங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம். டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க முழுசாவே செக் பண்ணிருங்க. நீங்க கடைசி நேரத்துல ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கடைசியா தானே போடுவீங்க, அந்த மாதிரி வரும்போது டக்கு டக்குன்னு போடுறதுக்கு இது ஒரு வழி. ஜெனரல் சொல்யூஷன் என்ன வந்து 58க்கு இது என்ன ப்ராப்ளம்? இது அவனே கொடுத்துட்டானா? இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் அவனே கொடுத்துட்டானா? ஓகே, அவனே கொடுத்துட்டான். அடுத்தது பெசல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 2. போடுங்க மேம். 58 58 போட்டுங்களா?
கொடுத்த கண்டிஷன் வச்சு போட்டா ஏ தான் சார் ஆன்சர் வந்துச்சுங்க. 58ங்களா? ஆமா சார். ஆனா அந்த கண்டிஷன் மாத்தவே இல்லை. சரி போடுங்க சார். y of 0 equal to 3 வச்சு போட்டு சொல்றாங்களே. சரி போட்டு பார்த்துருவோமா? அப்படியே போட்டாலே அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும் சார். y of 0 equal to 3ங்களா? ஓகே. சரி ஓகே போட்டுடலாம் இருங்க. ரெண்டுத்துக்குமே தான் போட்டு பார்ப்போமே. என்ன வந்திருக்கு? m ஸ்கொயர் மைனஸ் m மைனஸ் 12. இது ஃபேக்டரைசேஷன் என்னங்க வருது? மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், ஆட் பண்ணா 1 வரணும். 4 into 3ங்களா? எஸ் சார். எஸ் சார். என்ன வரும்? m plus 4 -4 மைனஸ் 3ங்களா? அப்போ plus 3 வரும் சார். ஓகே. அப்போ e பவர் 4x plus c2 e பவர் minus 3x y equal to ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னங்க? y of 0 equal to 3ங்களா? அப்போ 3 equal to c1 plus c2. அடுத்தது y dash. y dash தானே? y dash போது 4c1 e பவர் 4x minus 3c2 e பவர் minus 3x இதுதான் y dash. இப்போ y dash of 0 வந்து 5. அப்போ 5 equal to 4c1 minus 3c2. அப்போ இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணுமோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை? அப்போ 9 3c1 plus 3c2 by 5 4c1 minus 3c2. அப்போ c1 வந்து 2 வருதுங்களா? 14 எஸ் சார். 7c1. அப்போ c1 equal to 2. c1 வந்து 2 சப்ஸ்டிட்யூட் இதில் பண்ணோம் அப்படின்னா 3 minus 2 equal to c2. அப்போ c2 equal to 1. 2, 1. அப்போ ஆன்சர் என்ன வந்தது? எஸ் சார். 2 e பவர் 4x plus e பவர் minus 3x. 0 வச்சு போடும்போது இது வந்திருக்காது இல்ல? ஆமா சார். வராது, வாய்ப்பு இல்லை. சரி எல்லாரும் ஒரு மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெசல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் 2. பெசல் ஈக்குவேஷன் ஜெனரல் பெசல் ஈக்குவேஷன் என்னங்க? x ஸ்கொயர் y டபுள் டேஷ் பிளஸ் x y டேஷ் பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். ஆர்டர் 2னா அப்போ இந்த 2 ஸ்கொயர் அப்போ 4 வந்துருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு? சி. அடுத்தது ரான்ஸ்கியான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. சைன் எக்ஸ் காஸ் எக்ஸோட ரான்ஸ்கியான் என்னங்க? -1 சார். சார் இங்க சைன் காஸ் மாத்தி கொடுத்துருக்காங்க. -1. அப்படிங்களா? அதான் அப்போ காஸ் சைன் இருந்தா 1 சார், சைன் காஸ் வந்து -1 சார். எப்படி இருந்தாலும் மாறாதில்லப்பா. சைன்னா சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ், காசை பண்ணணும் மைனஸ். ஓ சரி 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 ஓகே ஓகே. மைனஸ் காமனா வந்து -1. அப்படி போடக்கூடாது இல்லையா? சொல்யூஷன் இந்த இதனோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்? சார் ராங்ஷியான் தானே சார் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதனுடைய சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அப்ப எப்படி சொல்யூஷன் y1 sin வரும் y2 cos வரும்? இதோட சொல்யூஷன் a cos sin தான் சார் வரும். a cos x plus b sin x. ஓகேங்க, நோ ப்ராப்ளம். ஏதோ கான்ஸ்டன்ட் தான், இதை எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை π1 இதை π2 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா i வருமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். i தான் வராது இல்லையா? ஓகே ஓகே சரியா போச்சு. எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்களேன், ஒரு வித்தியாசமா கேட்டுதான். நான் அதனா எடுத்தோடனே ஒன்னு டிக் பண்ணிட்டு போயிருப்பேன். சரி, அடுத்து பிடி ஃபார்முலா பை எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இதுக்கெல்லாம் எலிமினேட் பண்ணக்கூடாதுங்க. இது என்ன ஃபார்ம் இது? a equal to b, b equal to q. கிளாரிஃபிகேஷன் ஈக்குவேஷன். அப்படி a equal to p, b equal to q போட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் எப்போ உங்களுக்கு டக்கு டக்குன்னு யோசிக்க முடியும் அப்படின்னா, நிறைய டைம் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் யோசிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் உட்காந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. அடுத்தது ஹெர்மைட் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி
எதுங்க இதுல ஃபர்ஸ்ட் -1 பவர் n வரணும், அந்த மாதிரி இருக்கிறது மூணுத்துலயுமே இருக்கா? அப்புறம் e பவர் t ஸ்கொயர்னு இருக்கணும், அந்த மாதிரி ஒண்ணே ஆப்ஷன் ஒன்று பி இருக்கு. சார். அந்த மாதிரி ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. ஓகே, திரும்பவும் இது வந்திருக்கு பாருங்க. இவ்வளவு நேரம் பிளஸ் கொடுத்துருந்தா இந்த டைம் மைனஸ் கொடுத்துருக்கான். இதுக்கு என்ன ஆப்ஷன் வந்தது? சி சார். சி ஆப்ஷன். இது இந்த ஜெனரல் ஈக்குவேஷன். இது வேணா நம்ம அப்படியே இது அதே முன்ன போட்டீங்களே லக்ராஞ்ச் ஈக்குவேஷன் தான். xzp yzq பிளஸ் yzq ஈக்குவல் டு xy. அப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிடணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன? xz ஈக்குவல் டு dy பை yz ஈக்குவல் டு dz பை xy. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ dx பை xz dy பை yz. அப்போ z கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? log x ஈக்குவல் டு log y பிளஸ் சி log c. அப்போ x பை y ஈக்குவல் டு சி. இது ஒரு சொல்யூஷன். இன்னொரு சொல்யூஷன் எப்படி எடுக்கலாம்? இதுல இருந்தே கொண்டு போகலாம். இந்த சி ஆக்சுவலா இன்னொரு சொல்யூஷன் எப்படி தெரியுமா போடுவாங்க? இந்த இப்போ இது எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுல y தான் இருக்கணும், x இருக்கக்கூடாது. அப்போ எக்ஸோட வேல்யூஸை இதுல இருந்து எடுத்துக்கலாம். x ஈக்குவல் டு CYன்னு எடுத்து போடலாம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு இருக்கும். நம்ம வழக்கமான மெத்தடே போயிடுவோம். முன்ன போட்டீங்க இல்லையா, என்ன பண்ணா கீழே 0 வரும்? மல்டிப்ளை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணா கீழே 0 வரும்? dx dy நான் dz ஆட் பண்றோம் இல்ல மைனஸ் பண்றோம், ஏதோ ஒன்று பண்றோம் வச்சுக்கோமே, கீழே 0 வரணும். கீழேங்க xz இருக்குங்களா? என்ன இல்லைங்க? y இல்லை. அப்போ மேல ஒரு y, கீழே xyzன்னு எழுதிக்கலாம். பிளஸ் கீழேங்க என்ன இல்லை? x இல்லை. x y z. இங்க 2 டைம்ஸ் xyz வந்துருச்சு. அப்போ கண்டிப்பா அங்க மைனஸ் தான் வரணும். மைனஸ் எத்தனை டைம் இருக்கணும்? xy இருக்குது, z இல்லை, மைனஸ் 2z. அப்ப நான் மேல என்ன போட்டுக்கிறேன்? மைனஸ் 2z xy. இப்போ தெரியுங்களா மல்டிப்ளையர் என்ன வந்துச்சு? y x மைனஸ் 2z தான் மல்டிப்ளையர்ஸ். அப்ப கீழே 0 ஆயிரும். அப்ப மேல இது அப்படியே எழுதிக்கலாம். இது என்ன ஃபார்முலா? y dx பிளஸ் x dy னா xy. இதை இன்டகிரேட் பண்ணோம்னா z ஸ்கொயர். z ஸ்கொயர் பை 2 வரும். அதனால z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது புரியுது தானுங்க? இது எப்படி எடுக்கிறேங்கன்ட்டு நமக்கு ஆக்சுவலா தனியா அந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சா பிரிச்சுக்காங்க. பிரிக்க முடியல அப்படின்னா கீழே எல்லாத்தையும் ஆட் பண்ண 0 வரணும். இதுதான் மெத்தேடு. ரிப்பீட் பண்ணுங்க சார். சார் புரியல சார். ஓகே, இப்போ நான் ஏன் அந்த மெத்தேடுக்கு போறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, இது 2 டேர்மும் எடுத்துக்கிட்டோம். இது ரெண்டுமே ஈக்குவல். அதனால 2 எடுத்து இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் நம்மளால பண்ண முடியுது. என்னன்னா இந்த இசட்டும் கேன்சல் ஆயிடும். அதனால நமக்கு தனியா பிரிஞ்சுக்குது. அதனால இன்டகிரேட் பண்ணி எழுதியாச்சு. இன்னொரு அதே மாதிரி 2 எடுக்கணும். அதனால சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்ராஞ்ச் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் பை ஆஃப் C1, C2 ஈக்குவல் டு 0 இல்லைன்னா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஆக்சுவல் ஈக்குவல் டு 0 எழுதணும். பை ஆஃப் C1, C2 ஈக்குவல் டு 0 இல்லைன்னா கான்ஸ்டன்ட்னு எழுதுவோம். இதுதான் அதனுடைய சொல்யூஷன். அப்போ ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு, C1 கண்டுபிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோம். அடுத்து C2 வேணும். அப்போ இதுல இருந்து ஏதாவது 2 பேர் எடுக்கணும். எடுத்தா நமக்கு வந்து கேன்சல் ஆகாது. இப்போ சப்போஸ் dx பை xz dz பை xy எடுக்கணும்னா y எக்ஸ்ட்ரா நிற்கும். இல்ல செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் எடுத்தோம்னா வந்துடும். இந்த மாதிரி கேன்சல் பண்ண முடியாத போது நம்ம டினாமினேட்டர் 0 ஆக்கணும். அதான் நம்ம அல்டிமேட் எய்ம். டினாமினேட்டர் 0வா மாற்றணும். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு? dx இருக்கு, dy இருக்கு, dz இருக்கு. அதே மாதிரில டினாமினேட்டர்ல dxக்கு நேரா xy இருக்குங்களா? dx நேரா என்ன இருக்கு? dxக்கு நேரா xz இருக்கு. அப்போ இங்க xz இருக்கு, இங்க yz இருக்கு. yz இருக்கா? தள்ளி தள்ளி பார்த்துட்டு இங்க என்ன இருக்கு? xy இருக்கு. அப்போ பாருங்க, இங்க ஏதோ ஒரு டேர்ம் மிஸ் ஆயிருக்கு. இங்க அதே போல ஒரு டேர்ம் மிஸ் ஆயிருக்கு. இங்க ஒரு டேர்ம் மிஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்கும் காமனா வந்துடும். நான் இங்க என்ன மல்டிப்ளை பண்றேன்? xz இருக்கு, அதனால y மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்.
அப்போ மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கே எக்ஸ் கிடையாது, அதனால எக்ஸை மல்டிப்ளை பண்ணி. இப்போ இது ரெண்டு காமன் ஆயிடுச்சா? நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் வந்துடும், 2xyzன்னு வந்துடும். அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 2yz இருக்கணும். 2xyzன்னு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு கேன்சல் ஆகும். அப்போ இங்கே என்ன இருக்கணும்? கண்டிப்பாக மைனஸ் இருக்கணும். எந்த டைம் ஆட் பண்ணியிருக்கோம்? இந்த 2z மைனஸையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அதை மேலேயும் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் எல்லாத்தையுமே என்ன ஆயிடுச்சு? இது 2 டைம்ஸ், இந்த 2 டைம்ஸ் கூட 0 ஆயிடும். இது 0 ஆயிடுச்சுன்னா நீ டைரக்டா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன எழுதலாம்? இது ரெண்டும் ஒரு டைம், இது ரெண்டும் ஒன்னா பண்ணிக்கலாம். என்ன வந்துடுறது? எக்ஸ் ஒய்னு மாறி யூவி மெத்தடு மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2ன்னு இருக்கும். அந்த 2வும் இங்க ஒரு 2 இருக்கும், அது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு எக்ஸ் ஒய் மைனஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. ஓகேவா சார்? சார் சொல்லுங்க. இதே இன்னொரு குரூப் லிங்க்ல பண்ணலாம் சார். அந்த கான்ஸ்டன்ட் எடுத்துமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு பண்ணலாம் சார். அதுதாங்க சொன்னோம் இல்லைங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு சி ஒய்னு எடுத்துட்டு சார் ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் எடுத்து டேரக்டாவே நம்ம எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் ஒய்டிஎக்ஸ் ஒய் கான்ஸ்டன்டா வச்சுட்டு நம்ம பண்ணா எக்ஸ் பண்ணிடலாம். அப்படி வச்சுக்க கான்ஸ்டன்டா வச்சுக்க முடியாது. அந்த ஒய்ய வந்து எக்ஸ் பை சி வச்சு தான் போடணும். ஒய்ய வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்க கூடாது சார். அப்படியே இப்ப நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க, அந்த மாதிரியும் போடுறேன். குரூப்பிங் மெத்தட்லயும் போடலாம் பாருங்க. dx பை என்ன சொன்னீங்க? என்ன இருக்கு? xz இருக்குங்களா? லாஸ்ட் டைம் என்ன இருக்கு? dz பை xy இருக்குங்களா? இந்த x அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த y கான்ஸ்டன்டா இருங்க சார். இந்த y வந்து நம்ம கான்ஸ்டன்டாலாம் வச்சுக்க கூடாது. இந்த y-யோட வேல்யூஸை ப்ரீவியஸ் சொல்யூஷன்ல இருந்து எடுத்துட்டு வரணும். x பை y ஈக்குவல் டு சின்னு இருக்குங்க இல்லையா? இதுல இருந்து கொண்டு வரணும். இந்த y-யோட வேல்யூஸை இதுல இருந்து எழுதணும். அப்ப என்ன எழுதணும்னா x பை சி வந்து y-ன்னு வச்சுக்கணும். அப்போ dx பை z dz y-க்கு பதில் என்ன எழுதிக்கலாம்னா x பை சின்னு எழுதிக்கலாம். இப்ப இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சம்ஸ் போடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான். அப்ப திரும்பவும் சியோட வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணணும். சியோட வேல்யூஸ் என்ன? எக்ஸ் பை ஒய். அதை திரும்பவும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். நம்ம எடுத்தோடனே இந்த ஒய்யை வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம், போடக்கூடாது, தப்பாயிடும். நமக்கு ப்ரீவியஸ்ல இந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சுன்னா ஓகே, எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு சின்னு இருந்தா ஓகே. பிரிக்க முடியாத மாதிரி ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து கஷ்டம். அப்போ அதுக்கு தான் இது வந்து ஜென்ரலா இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இது போட்டுடலாம் இந்த மல்டிப்ளையர்ஸ் மெத்தட்ல. கடைசியில் ஆன்சர் என்ன? இதுதானுங்க, சி தானே ஆன்சர். இது வந்து பிடி, இது வந்து ஓடி. இது என்ன ஃபார்ம்? இது பிடிஎக்ஸ் கியூடிஒய் ஆர் டிசெட். இது பிபி கியூக்யூ ஆர். ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது வந்து டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ரீஅரேஞ்ச் பண்ணிருன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ், அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய், இது மைனஸ் இசட் டிசெட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த மாதிரி சம்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணி பாருங்க. எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் மைனஸ் இசட் டிசெட் பாருங்க, அப்படியே ஆன்சர் வந்துருச்சு. இதை அப்படியே இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இது ரெண்டுத்துலையும் காமனா மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம்னா யூவி மெத்தடு. அப்போ எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம், மைனஸ் எக்ஸ் ஒய். இது மைனஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த 2 அப்போ இங்கே 2-ஆ மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy மைனஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தாலே ரீஅரேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதானே? டி தானே? பியா? பி தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்
இல்லையே அது எக்ஸ் மைனஸ் 2xy மைனஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. ஓகே, அது ரிப்பீட்டட் கொஸ்டின். அந்த இன்டெகிரல் அந்த 45வது கொஸ்டின் என்னங்க? இன்டெகிரபிலிட்டி கண்டிஷன் அது. ஓகே, அடுத்து பெசல் ஃபங்க்ஷன் 0th ஆர்டர் J0 ஆஃப் எக்ஸ் என்ன வரும் இருக்கு? J0 இருக்கணும், மைனஸ் 0 டு இன்ஃபினிட்டி இருக்கணும், 0 டு இன்ஃபினிட்டி 4த்துலையும் இருக்கு, மைனஸ் 1 பவர் m இருக்கணும், 4த்துலையும் 1 பவர் m இருக்கு, எக்ஸ் பவர் x/2ன்னு இருக்கணும், 2த்துல தான் x/2 இருக்கு. அப்போ இது ரெண்டு ஆன்சர்ல வராது. அப்போ m ஸ்கொயர் இருக்கணும், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. உங்க பவர்ல 2m இல்லை, அப்போ டி தான் ஆன்சர். பவர்ல என்ன இருக்கணும்? 2m இருக்கணும். ஓகே, திரும்ப இது ரிப்பீட்டட் 2/2n + 1. லெஜெண்டரி பாலினாமியல் h1 ஆஃப் எக்ஸ் என்னங்க? h1 ஆஃப் எக்ஸ் 1 சார். 1 sir. ம் 2x சார். Sir, ம். 2x. இன்னும் படிக்கணும் தம்பி, படிக்கணும். அடுத்தது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அது திரும்ப அதே தான். dy equal to qx. இதெல்லாம் ரிப்பீட்டட் அடுத்தது p ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். என்ன ஃபார்ம்? p ஈக்குவல் டு ஏன்னு வச்சு போடலாம். ஆன்சர் வருதுங்களா? அதுக்கு போட்டு பார்த்தீங்களா? என்ன ஃபார்ம் இது? எஃப் ஆஃப் p, q, y இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா நம்ம சொல்யூஷன் வந்து p ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கலாம். dz ஈக்குவல் டு pdx பிளஸ் qdy, இதுதான் ஆன்சரு. p ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? p ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். அப்போ p ஈக்குவல் டு ஏன்னு வச்சோம்னா a ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். நமக்கு கியூ ஸ்கொயர் தான் வேணும், அதனால கியூ ஸ்கொயர் வச்சுக்கிட்டு a/y ஸ்கொயர்னு எழுதிடலாம். p equal to a ஸ்கொயர் எடுக்கணும் சார். சார் p ஈக்குவல் டு a ஸ்கொயர் எடுத்தாலே வந்துடும் சார். ஏன் a ஸ்கொயர் எடுக்கணும்? கேன்சல் y ஆகும் ஸ்கொயர் சார். சார், ஆன்சர் வரும். q ஈக்குவல் டு அது ஸ்கொயர் பண்ணதுல கேன்சல் ஆயிடும் சார். q ஈக்குவல் டு √2a ன்னு வரும் இல்லைங்க சார். அப்ப a அதுக்காக ஸ்கொயர். நீங்க வந்து அதனால a ஸ்கொயர் எடுத்துக்கலான்றீங்க. ஆமா சார். ஓகே, அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? a ஸ்கொயர் dx பிளஸ் a/y ஸ்கொயர். a ஸ்கொயர் y தான் வரும் இல்லைங்களா? அப்போ dy. அப்போ dz ஈக்குவல் டு a ஸ்கொயர் எக்ஸ். இந்த ரூட் இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணும் இல்லைங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா ஒய் ஸ்கொயருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய். அப்போ லாக் ஒய் பிளஸ் சி. ஆன்சர் இருக்கா? ஓ, இதை வச்சு தான் a ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, குட். ஆக்சுவலா அது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு, சரி ஓகே, அதுக்கு பி ஸ்கொயர் இருந்திருக்குமோன்றது டவுட் எனக்கு. Sir, one time அப்படி repeat பண்ணுங்க sir, புரியல. நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பி ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு? ஃபங்க்ஷனுக்குள்ள என்னென்ன இருக்கு பாருங்க. ஒய் இருக்கு, பி இருக்கு, கியூ இருக்கு. இதுதான் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஜெனரல் ஃபார்ம். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பி ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கணும். பி ஈக்குவல் டு ஏன்னு எடுத்து சம்ஸ் போடணும். அப்போ இதனுடைய சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா dz ஈக்குவல் டு pdx பிளஸ் qdy, இதுதான் அதனுடைய சொல்யூஷன். அப்போ பி ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துட்டு இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணணும். அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஏ ஸ்கொயர்னு எடுத்துருக்காங்க. அது எடுக்காமே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க, நமக்கு ஆன்சர்ல மட்டும் சின்ன வேரியேஷன் இருக்கும், அதை நம்ம அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ பி ஈக்குவல் டு ஏன்னு கொண்டு போயிட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி a ஸ்கொயர்னா நம்ம எடுத்துக்கலாமா சார் கொஸ்டின் அந்த மாதிரி? ஏன்னா நம்ம அது ஆன்சர் இது கான்ஸ்டன்ட் தானேமா? கான்ஸ்டன்ட் தானே? ஓகே சார். அது எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சரி பாருங்க, இப்போ ஏ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். அப்போ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு a/y ஸ்கொயர்னு வருது. அப்போ கியூ ஈக்குவல் டு √a/, அப்போ ரூட் போட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய். இதை கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ dz ஈக்குவல் டு பியோட வேல்யூ a dx
ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஏ பை ஒய் டிஒய். அப்போ இன்டகிரேஷன் பண்ணுங்க. இன்டகிரேஷன் பண்ணும்போது இசட் ஏ எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஏ லாக் ஒய் லாக் ஒய் ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட். அவ்வளோதாங்க, இதுதான் ஆன்சர். அந்த ஏவுக்கு பதிலாக நமக்கு ஏ ஸ்கொயர்னு எடுக்கும் போது இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் வந்துடும், இந்த இடத்துல வெறும் ஏன்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம் நடக்கும். வந்திருக்குங்களா? நீங்கள் பி ஈக்குவல் டு ஏன்னு வச்சு போடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க அப்புறம். ஓகே சார். ஓகே, நீங்கள் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. பி ஈக்குவல் டு ஏ தான் ப்ரொசீஜர். அதே மாதிரி இதில் இன்னொரு ஃபார்ம் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா பி கமா கியூன்னு இருந்துச்சுன்னா இங்க எக்ஸ் வந்தா கியூ ஈக்குவல் டு ஏ தான் எடுக்கணும். நீங்க மாத்தி எடுத்துறாதீங்க. மாத்தி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனையாக ஆயிடும். அடுத்தது இது போட்டுருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 72க்கு என்னங்க ஆன்சர்? எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் இருக்கா பாருங்க. இல்ல, எல்லாமே மாறி மாறி இருக்கு, கண்டுபிடிச்சுதான். ஓகே, அடுத்து இதுக்கு இது எக்ஸ் ஸ்கொயர். இது பார்த்தாலே சொல்லிடலாம். இப்போ 1/2 3/2 தான் ஆன்சரா இருக்கணும் இல்லைங்களா? 1/2 3/2 வரணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. -1/2 3/√3/2. அப்போ இதுவும் வராது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கணும். என்ன வருதுங்க ஆன்சர்? டி வருது. ஆப்ஷன் டி சார். ஓகே, அடுத்து y double dash plus yd is equal to 0 as மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். நான் முன்ன சொன்னதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? முன்ன வந்து யூனிக் சொல்யூஷன், ட்ரிவியல் சொல்யூஷன், நோ சொல்யூஷன் சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து இனிஷியல் கண்டிஷன் ஏதாவது கொடுத்துருந்தா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆனா அந்த கொஸ்டின் வேற, இந்த கொஸ்டின் வேற. எப்படி அது வேற? இதோட சொல்யூஷன் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ்ல தானே சார் வரும். a cos x plus b sin x மட்டும் தான் வரும். நல்லா பாருங்க, கொஸ்டின் நல்லா பாருங்க. சார் செகண்ட் ஆர்டர்னா 2 சொல்யூஷன்ஸ் வரணும்ல சார். 0, -1 வரும் சார். அப்போ இந்த ஆப்ஷன் செட் பண்ணிருக்கிறதுல ஆக்சுவலா அந்த நோ சொல்யூஷன், இந்த ட்ரிவியல் சொல்யூஷன்லாம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பவுண்டரி கண்டிஷன், இனிஷியல் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது தான் வரணும். இந்த இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் அப்படின்றது எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ y ஈக்குவல் டு c1 π1 ஆஃப் எக்ஸ் பிளஸ் c2 π2ன்னு எழுதுறோம் இல்லைங்களா? அந்த π1 π2 தான் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் சொல்லுவோம். அப்போ செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கு 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இருக்கும், அதுதான் சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்ப 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் என்னென்ன வரும்? அதுக்கு m² பிளஸ் m ஈக்குவல் டு 0, m ஈக்குவல் டு 0 ஒன்று, m ஈக்குவல் டு -1. அப்போ 1 ஒரு சொல்யூஷனு. தட் மீன்ஸ் நான் e⁻0 1, e⁻−x1. அப்போ 1, e⁻−x தான் 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். அதுக்கு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, சொல்லுங்க சார். இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்னா என்ன வரும்னு சொன்னீங்க? இப்போ இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்தாதான் அது நோ சொல்யூஷனா, ட்ரிவியல் சொல்யூஷனா, மோர் தென் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷனான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இந்த C1 C2 வேல்யூ வச்சு சொல்றது. இந்த இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த π1 π2 வச்சு சொல்றது. அவ்வளவுதான். இப்போ இங்க எத்தனை π1 π2 கிடைக்கும்? நமக்கு 2 கிடைக்கும். அதுதான் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். அதுதான் கண்டுபிடிச்சிருவோம். 1, e⁻−x. சார் இப்போ இது கண்டுபிடிச்சிருக்கு பாத்தீங்களா? இது வந்து இது எல்லாம் சேர்ந்தது ஜெனரல் சொல்யூஷன். இந்த 75 பாருங்க, இது வந்து ஜெனரல் சொல்யூஷன். இந்த e⁻2x e⁻x வருது பாத்தீங்களா? இதுதான் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். இது தனித்தனி சொல்யூஷன். இந்த 2 சொல்யூஷன் லீனியர் காம்பினேஷன் தான் ஜெனரல் சொல்யூஷன். 75 என்ன ஆன்சர்? பி சார். பிங்களா? ஓகே ஓகே. அப்ப இதனோட 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கேட்டா எதை எழுதுவீங்க? e⁻−2x e⁻x தான் அதோட இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இதுதான் வந்து யூனிக் சொல்யூஷன். இது பேர் தான் யூனிக் சொல்யூஷன். இந்த பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. இதுக்கு பேர் வந்து யூனிக் சொல்யூஷன். இதுக்கு பேர் இனிஷியல் கண்டிஷன். அது இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குங்களா? இது வந்து யூனிக் சொல்யூஷன்.
இதுக்கு என்ன வரும் 77க்கு? சி சி சார். ஆப்ஷன் சார். நாட் ஈக்குவல் டு 0 ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 78க்கு? சி சார். சி. அது ராங் ஸ்கேன், அது கண்டுபிடிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் 78க்கு. ஓகே. 79 80 80 நிறுத்திக்குவோமா? அதான் நேற்று பார்த்துருந்தா முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு. ஆப்ஷன் ஏ சார் 79. என்ன வந்தது? சரி ஓகே, இதான் நிறுத்திக்குவோம். அது நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணும். இதான் நிறுத்திக்கலாம். ஓகே, இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஓகே தானே? சார் நான் லேட்டா தான் சார் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரே ஒன்று ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் சார். இப்போ டிபெண்டன்ட் சொல்யூஷன்னா ரான்ஸ்கியன் வந்து ஈக்குவல் டு 0 இருந்தா தானே சார் டிபெண்டன்ட்? ஆமாங்க, 0 தான். ஆனா கீழே நான் 0. அதுக்கு கீழ் தப்பா இருந்திருக்கு. நாம என்ன போட்டோம்? கீ தப்பா இருக்கு, 0 தான் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? சரிங்க சார். அதோட ஃபிஃப்த் ஒன் சார். ஃபிஃப்த் ஒன்ல ஃபெபனசி மெத்தட் 6th மட்டும் சார். 5th கரெக்ட் தானே? ஆன்சருக்கு ஏன்னு கொடுத்திருந்தீங்க சார். அது ஆப்ஷன் ஏ ஆன்சர்ல அப்படிங்களா? சரி சரி சரி. அதனால அதே டைப் பண்ணும்போது அந்த மிஸ்டேக். ஆன்சர் அது ஆன்சரை டைப் பண்றது இல்லைங்க, அது அந்த லேட்டெக்ஸ்ல டைப் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ல ஏன்னு மட்டும் டைப் பண்ணுவோம். இல்ல சார், நான் இது மாத்தி மாத்தி டைப் பண்ணுறேன். இல்ல அந்த கீ ஏன் தப்பா வருது அப்படின்னா, அந்த ஏபியை மட்டும் டைப் பண்ண சொல்லி கொடுப்போம். அவங்க அவசரத்துல மாத்தி மாத்தி எதனா டைப் பண்ணி வச்சிருவாங்க. இல்ல சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் 6th ஒன்னுக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார். அது ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்க அப்படியே படிச்சுக்காங்க. அது அவ்வளவுதான். ஒரு ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ்க்கு வந்து ஆர்த்தோகோனல் ட்ராஜெக்டரிஸ் சர்க்கிளே தான். அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரையும் இல்லைங்களா, இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இங்க இருந்து வரைவாங்க. அது பாத்தீங்கன்னா அப்ளோனியஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான், அது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் மாதிரி தான். அது இதுல தான் இருந்ததா இல்ல வேற இது இருந்ததான்னு தெரியல. சரி, ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள்ஸ். அதுக்கும் ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருந்தீங்க, அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபேமிலி ஆஃப் சர்க்கிள் தான். நிறைய தப்பு கொடுத்துருக்குமோ? சரி, ஓகே. தேங்க்யூ சார். ஓகே.